ஓம் சாந்தி. 15/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராக பாடெடுக்க வந்திருக்காரு. நம்ம இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து இந்த ஞான நிலை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளாகிய உங்களது புத்தியை தூய்மையாக்குவதற்காக தந்தையே வந்திருக்கிறார். எப்போது தூய்மையாகின்றீர்களோ அப்போதுதான் நீங்கள் தேவதையாக ஆக முடியும். இப்போ குழந்தைகள் ஆகிய நம்மளுடைய புத்தியை தூய்மையாக்க பாபா வந்திருக்கிறாரு. நம்ம தூய்மையாகும் போதுதான் நம்மளால தேவதையாக ஆக முடியுன்றாரு. கேள்வி: இந்த நாடகத்தில் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட திட்டம் என்ன? இதிலிருந்து தந்தையும் கூட விடுபட முடியாது. பாபா கேட்கிறாரு. பதில்: ஒவ்வொரு கல்பமும் தந்தை தனது குழந்தைகளிடத்தில் வந்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு கல்பமும் எப்பயுமே அப்பா குழந்தைகள்கிட்ட வந்தே ஆகணும். அதனால கடவுள் வந்தே ஆகணும். பதீத்தமான துக்கமான குழந்தைகளை சுகமானவர்களாக ஆக்கியே தீர வேண்டும். இந்த டிராமால இருக்கின்ற நம்ம தூய்மையற்ற துக்கமா கடக்கிறவங்களே நம்ம சுகமா கண்டிப்பா அவர் ஆக்கியே தீரணும். இந்த திட்டம் நாடகத்துல இருக்குது, டிராமாவில ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பந்தனத்துல இருந்து தந்தையும் கூட விடுபட முடியாது. பாருங்க, அவருக்கே இந்த பந்தனம் இருக்குது. நம்ம மாறிட்டோம்னா அப்படியே விட்டுற மாட்டாரு. நம்மளை மாத்தி கூட்டினே போவாராம். அதனால இதுல இருந்து அவரால் விடுபட முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. கேள்வி: படிப்பு கற்பிக்கும் தந்தையின் முக்கிய விசேஷத்தன்மை என்ன? பதில்: பாபா சொல்றாங்க, அவர் மிகவும் அகங்காரமற்றவராகி பதீத உலகில் பதீத சரீரத்தில் வருகின்றார். இப்ப கடவுளை பாடம் அளிக்கிறாரு. அவரோட விசேஷத்தன்மை என்னன்னா, அவர் ரொம்ப ஈகோவே இல்லை அவருக்கு. நான் ஏன் போகணும், நான் என்னோட அந்தஸ்து என்ன, அந்த உலகம் எப்படி மோசமா இருக்கு, நான் எதுக்கு அங்க போகணும்லாம் இல்லாம குழந்தைகளுக்காக அகங்காரம் இல்லாம தூய்மையற்ற உலகுல வராரு. தூய்மையற்ற சரீரத்திலையும் வராரு. அவர் நினைச்சா கிருஷ்ணரோட சரீரத்துல வரலாம். ஆனா அவர் அங்கெல்லாம் வரணும் அவசியமே இல்லை. பிரம்மாவோட சரீரத்துலதான், பதீதமான தூய்மையற்ற சரீரத்துல தான் வராரு. இந்த நேரத்தில் உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். கடவுள் நம்மளை இந்த நேரத்துல சொர்க்கத்திற்கு எஜமானரா பாக்குறாரு. பிறகு நீங்கள் அவருக்கு துவாபர யுகத்துல தங்க கோயில் கட்டுறீங்க. இப்ப அவர் நம்ம தங்கமா மாத்துறாரு, சொர்க்கத்துக்கு எஜமானரா மாத்துறாரு. அதனால நம்ம அவருக்கு பிரதிபலனா துவாபர யுகத்துல இருந்து நமக்கு அவர் தான் ஆழ் மனசுல பதிஞ்சிருக்குது. கடைசியா அவர் நம்ம கூட்டு போறாருல, அதனால அவருக்காக நம்ம கோயில் கட்டுறோம். தங்க கோயில் கட்டுகிறீங்கன்றாரு. பாட்டு: இந்த பாவம் நிறைந்த உலகில் இருந்து பாட்டு ஓடுது. ஓம் சாந்தி. இனிமேல இருந்து இனிய குழந்தைகள், இந்த பாட்டை கேட்டீர்கள். 2 உலகம் இருக்குதுன்றாரு. ஒண்ணு பாவ உலகம், இன்னொன்னு புண்ணிய உலகம். துக்கமான உலகம் மற்றும் சுகமான உலகம்ட்டு இருக்குது. பாவ உலகத்துல துக்கம் தான் இருக்கும், புண்ணிய உலகத்துல சுகமா இருக்கும். 2 உலகம் இருக்குன்றாரு. சுகம் அவசியம் புது உலகில்தான் கிடைக்கும், புதிய கட்டடத்தில் தான் இருக்க முடியும்னு சொல்றாரு. எப்பயுமே சுகமா இருக்குதுன்னா புதுசா உருவாக்குன பில்டிங்கு நல்லா இருக்கும் இல்லையா, அங்க ஜாலியா இருக்கும். பழைய கட்டடம் பார்த்தீங்கன்னா இட்டு போயிருக்கும். அங்க ஏதாவது எல்லாம் இடிபாடுல எல்லாம் இடிச்சுட்டு விழும். அங்க துக்கம்தான் இருக்கும். அதனால்தான் அதை இடித்து விடுவார். இப்ப அந்த பழைய கட்டிடம் சரியில்லைன்னா இடிச்சிடுவாங்க. பிறகு புது கட்டிடத்தில் சுகமாக வசிப்பார்கள். பகவானை எந்த மனிதரும் தெரிந்து கொள்ளவில்லை என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்போது அறிவீர்கள். இப்ப கடவுள் யாருன்னு யாருக்குமே தெரியல. கோயில் கோயிலா போறாங்க, எல்லா விசேஷமும் எல்லாம் செய்யறாங்க. ஆனா எந்த சாமி எதுக்கு வழிபடுறோம் எதுவுமே தெரியல. நாலேஜே இல்லாம வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. ராவண ராஜ்யத்தின் காரணத்தினால் முற்றிலும் கல்புத்தியாக தமோ பிரதான புத்தியுடையவர்களாக ஆகிட்டாங்க. இப்ப யாரையுமே மாற்ற முடியல. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு பழக்கம் வச்சுனாங்க, அதையே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம போய் ஞானத்தை சொன்னாலும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு கல்புத்தியா தமோ பிரதானமா ஆயிட்டாங்க. தந்தை இப்ப புரிய வைக்கின்றார். என்னை பகவான் என்று கூறுகின்றனர், ஆனால் யாரும் அறியவில்லை. இப்ப கடவுள்னு சொல்றாரு, கடவுளேன்னு சொல்றாங்க, ஆனா நான் எப்படி இருக்கான்னு தெரியல, எதுவுமே தெரியல, அவங்க மறந்துட்டாங்கன்றார். பகவானையே அறியவில்லை எனில் பிறகு எதற்கும் பயன்படாதவர்களாக ஆகிவிடுகின்றனர். கடவுளே தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் என்ன, அப்புறம் எதுவுமே உதவாதவங்களா ஆயிடுறாங்கன்றாரு. துக்கத்தின் பொழுதுதான் ஏ பிரபு, ஏ ஈஸ்வரனே என்று சொல்லி கூப்பிடுறாங்க. அதாவது கஷ்டம் வந்தாலும் ஐசியூல இருக்கும்போது தான் கடவுளே நமக்கு கண்ணுக்கு தெரியும். உடம்பு முடியல, ஏதாவது பிரச்சனை, அப்படியே ஏதாவது ஒரு சோகம், ஏதாவது ஒரு துக்கம், தனிமையில இருக்கிறோம்னாலும் கடவுளே அப்படின்ட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் அதிசயம் என்னவெனில், ஒரு மனிதரும் எல்லையற்ற தந்தையாகிய படைப்பவரை அறியவே இல்லை. அதிசயம் என்னன்னா, எந்த ஒரு மனுஷனும்
கடவுள் யாரு, நம்மளை படைச்சவர் யாரு எதுவுமே தெரிஞ்சுக்கல. அவர் எல்லையற்று இருக்கிறாருன்றதே தெரியல. சர்வவியாபி என்று சொல்லிடுறாங்க. எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாரு, உண்மையிலே இருக்கிறாரு. என்ன மனுஷனையும் கடவுள் நினைச்சுக்கிறாங்க. ஆமை, மீன் போன்றவைல கூட பரமாத்மா இருக்கிறான்ட்டு சொல்லிட்டாங்க. தச அவதாரம் சொல்லி ஆம அவதாரம், மீன் அவதாரம் எல்லாத்துலயும் கடவுள் இருக்கிறான்ட்டாங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு. இதனாலதான் புத்தி கல் புத்தி ஆயிடுச்சு. இது பரமாத்மாவை நிந்தனை செய்வதாகும். அவர் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நாயில, பூனையில, எல்லாத்துலயும் அந்த ஒரு அக்ரிணையில இந்த ஜடத்துல கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்மள அந்த மாதிரி சொன்னாலே நமக்கு கோவம் வரும். நீ உங்க அப்பா நாயின்னு சொன்னா நமக்கு கோவம் வராது. அத மாதிரிதான் அவர் நம்ம சரீரத்தினுடைய அப்பாவே நம்ம அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். நீ நாயா இருக்கிற, பூனையா இருக்கிற, ஆமையா இருக்கிற, மீனா இருக்கிற, நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா கடவுளை போய் எப்படி சொல்ல மனசு வந்தது? அவர் உடம்புலயே வர்றது கிடையாது. கடைசியா நம்மளை காப்பாத்துறதுக்காக ஒரு உடல்ல வர்றாரு. அவர் பிறப்பிறப்பே கிடையாது. அவரை போயிட்டு ஆமையில இருக்கிறாரு, மீன்ல இருக்கிறாருன்னா சொல்லிட்டாங்க. எவ்வளவு நிந்தனைன்றாரு. தந்தைக்கு எவ்வளவு நிந்தனை செய்கின்றனர். அதனால் தான் பகவானின் மகா வாக்கியம் என்னவெனில், எப்போது பாரதத்தில் எனக்கும் தேவி தேவதைகளுக்கும் நிந்தனை செய்து செய்து ஏனி கீழே இறங்கி தம பிரதானம் ஆகிறாங்களோ அப்போதுதான் நான் வருகிறேன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எப்ப இந்தியாதான் அந்த தங்கா குருவியா அந்த ஒரு காலத்துல. ஆனா இப்ப ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னா, அவரை இந்த மாதிரி கடவுளை தூற்றி தூற்றி இந்த மாதிரி ஆயிட்டோன்றாரு. அதாவது ஞானத்துக்கு எதிர்மாறான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி செயல் செஞ்சு இந்த மாதிரி ஆயிட்டோம். இப்ப தேவி தேவதைகளையும் திட்டுறாங்க, கடவுளையும் திட்டுறாங்க. எல்லாரையும் திட்டி திட்டிதான் ஏனியில கீழே இறங்கி, அதாவது தவறே செய்யாதவங்களை திட்டினா என்ன ஆகும்? அது கர்ம கணக்காயிடும். அவ்வளவுதான். நம்ம ஏதாவது நம்ம பிரச்சனைக்கெல்லாம் மத்தவங்க போய் காரணம் காட்டிட்டு திட்டிட்டு இருக்கோம்ல, கடைசியா கடவுளையும் விடல, அவரையும் திட்டிட்டு இருக்கோம். நம்ம பண்றது நம்ம எல்லாமே கர்மா எல்லாமே நம்மளை பொறுத்து இருக்கு. ஆனா தவறெல்லாம் பண்ணிட்டு, ஏன்னா நம்மளோட பழக்கமே அப்படிதான். இப்ப கல்லுல போய் இடிச்சுக்கிட்டோம்னா அந்த கல்லுதான் குத்திடுச்சுன்னு சொல்லுவோம். என்னைக்காவது நானே போய் இடிச்சுங்கன்னு சொல்லிக்கிறோமா? அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். மத்தவங்களை குறை சொல்றதுதான் நமக்கு பழக்கமே. அதை கல்பமா இப்படியேதான் நமக்கு வந்துருச்சு. அது மாதிரி நம்மளை நாமளே சொல்லிக்க மாட்டோம், மற்றவங்களை குறை சொல்லுவோம். அதே மாதிரி கடவுளை குறை சொல்றது, அந்த லட்சுமி நாராயணன் போய் குறை சொல்றது, இப்படியே போயிடுச்சு. அதனாலதான் நீங்க ஏனில கீழே இறங்கி இறங்கி இப்படி ஆயிட்டீங்க, சமபிரதானமாக ஆயிட்டீங்க. அப்பதான் நான் வரேன்றாரு. நாடகத்தில் இந்த பாகத்தை நடிக்க மீண்டும் வந்தே ஆகணும்ட்டு குழந்தைகள் சொல்றாங்க. இப்ப நம்ம கூட சொல்றோம், பாபா கடவுளே வந்தாகணும், திரும்ப இந்த பாகத்தை நடிக்கணும். இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது என்று தந்தை சொல்றாரு. இது அனாதி நாடகம். இது நீங்க நடிக்கிறதுலாம் புதுசே இல்லை, நீங்க பல தடவை இதை நடிச்சிருக்கீங்கன்றாரு. நானும் நாடகத்தின் பந்தனத்துல கட்டுப்பட்டு இருக்கிறேன்றாரு. அவரும் கடவுளும் வந்துதான் ஆகணும் உலகத்துல, அவராலையும் தப்பிக்க முடியாதுன்றாரு. நம்மளெல்லாம் காப்பாத்துறது அவருடைய வேலை. இந்த நாடகத்துல இருந்து நானும் விடுபட முடியாதுன்னு சொல்றாரு. பதித்தமானவர்களை தூய்மையாக்குவதற்காக நானும் வந்தே ஆக வேண்டியிருக்கிறது. இல்லையெனில் பொது உலகை யார் ஸ்தாபனை செய்வார்? அப்ப இந்த உலகத்தை யாரெல்லாம் காப்பாத்துறது? இது இப்படியே போகுமா? இந்த ராவண ராஜ்யம் எவ்வளவு மோசமா இருக்கு. இப்ப இதுல இருந்தெல்லாம் என்னதான் இதுக்கு ஒரு எண்டு தான் என்ன கேக்குறாங்கல்ல, என்னதான் இதுக்கு முடிவு? ஏன் இப்படி இருக்கு உலகம்ட்டு? அதெல்லாம் எண்டு போடுறதுதான் வராரு. புது உலகை ஸ்தாபனை யார் செய்யறது? நான் தான் செய்யணும்ன்றார். குழந்தைகளை ராவண ராஜ்யத்தின் துக்கத்திலிருந்து விடுவித்து புது உலகுக்கு யார் அழைத்து செல்வார்கள் கேக்குறாரு. இப்ப நம்மளெல்லாம் இங்க இருந்து விடுவிச்சு யார் கூட்டு போறது? இந்த உலகில் பல செல்வந்த மனிதர்கள் இருக்கிறாங்க. நான் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கின்றனர். செல்வம் இருக்கிறது, மாளிகைகள் இருக்கின்றன, விமானம் கூட இருக்குது. ஆனால் எதிர்பாராமல் யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டால், திடீரென்று இறந்து விட்டால் எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறதுன்றாரு. நிறைய பணக்காரங்க இருக்கிறாங்க, இங்கேயே சொர்க்கம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வீடு வாசல் வசதி விமானம் எல்லாம் இருக்கு. ஆனாலும் அவங்க அவ்வளவுதான், ஏதாவது ஒரு கேன்சரு ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை, அவ்வளவுதான். எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் அவ்வளவுதான் அவங்களுடைய இது முடிஞ்சு போச்சு. துக்கம் எவ்வளவு வருதுன்றாரு. சத்தியோகத்தில் ஒருபோதும் அந்த மாதிரி அகால மரணம் ஏற்படாது. அங்கேயும் லட்சுமி நாராயணன் பணக்காரங்களா இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். அவங்கள்ட்டையும் புஷ்ப விமானம்லாம் இருக்கும், சொர்க்கத்துல இருப்பாங்க. ஆனா அவங்க இந்த மாதிரிலாம் திடீர்னுலாம் இறக்க மாட்டாங்க. அந்த ஆயுள் முழுவதும் அதை அனுபவிச்சுட்டு தான் போவாங்க. அதுவும் சந்தோஷமா இருந்துட்டு எல்லாரும் கூடயும் தான் போவாங்க. அவங்க மட்டும் பணக்காரங்களா இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. துக்கத்தின் விஷயமே கிடையாது என்பது அவர்களுக்கு தெரியாது. அங்கு ஆயுளும் அதிகமாக இருக்கும். லட்சுமி நாராயணன் சத்தியுகத்துல அந்த மாதிரி அகால மரணம் கிடையாது, துக்கத்தின் விஷயம்னா அங்க கிடையாது. இதெல்லாம் இப்ப பணக்காரங்களுக்கு தெரியாது. ஆயுள் கூட அங்க அதிகமா இருக்கும். இங்க திடீரென்று இறந்து விடுகின்றார். இங்க திடீர் திடீர் விபத்து, நல்லாதான் போயிட்டு இருக்கோம், திடீர்னு விபத்து, திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு,
அது அல்பாயுஸ்ல நல்லதா இருக்கிறாங்க. 40 45 வயசுலாம் போயிடுறாங்க. சத்தியுகத்துல இப்படிப்பட்ட விஷயங்களே இருக்காதுன்றாரு. இந்த மாதிரி சொர்க்கத்துல இந்த மாதிரி திடீர்னு இறந்துட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அங்க எப்படி இருக்கும் என்பதையும் யாரும் தெரிஞ்சுக்கல. சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, சொர்க்க வாசல் திறக்கிறாங்க. ஆனா சொர்க்கம் எப்படி இருக்கும்னு யாருமே அறியல. அதனால்தான் தந்தை சொல்றாரு, எவ்வளவு அசுத்த புத்தியுடையவர்களாக ஆகிட்டாங்கன்னு சொல்றாரு. நான் இவர்களை தூய்மையான புத்தியுடையவர்களாக இப்ப ஆக்குறேன். ராவணன் கல்புத்தியுடையவர்களாக அசுத்த புத்தியுடையவர்களாக ஆக்குறான். ஏன்னா அந்த மாயா வழி இருக்குது 5 விகாரம். அது ஆளாளுக்கு ஒரு ஒரு இஷ்டத்துக்கு பேச வைக்குது. அவங்கள கல் புத்தியாக்கி அசுத்த புத்தியா ஆக்கி வைக்குதுன்றாரு. பகவான் தூய்மையான புத்தியுடையவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார். கடவுளே இப்ப நம்மள தூய்மையான அன்னப்பறவை புத்தியா ஆக்கிட்டு இருக்கிறாரு. தந்தை உங்களை மனிதன் அல்லது தேவதையாக ஆக்கி கொண்டிருக்கிறார். கடவுளே இப்ப நம்மள சாதாரண மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கிட்டு இருக்கிறாரு. சூரியவம்சி மகாராஜா மகாராணி ஆவதற்காக வந்திருக்கிறோம் என்று அனைத்து குழந்தைகளும் சொல்றீங்க. இப்ப நம்ம சொல்றோம், இங்க அவங்க ஏம் ஆப்ஜெக்ட் என்னன்னா, நாங்கள சூரிய வம்சத்துல மகாராஜா மகாராணி ஆகணும். லட்சியம் குறிக்கோள் எதிரில் இருக்கிறது. நமக்கு அந்த லட்சுமி நாராயண் படம் இதுதான் லட்சியம் குறிக்கோள், அது மாதிரி ஆகணும். ஏன்னா அந்த தேவதைகள் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. அதனால நம்ம அந்த மாதிரி ஆகணும்ன்றது நம்ம குறிக்கோள். நரன்ல இருந்து நாராயணன் ஆகணும். இதுதான் சத்யநாராயணன் கதைன்னு சொல்றாரு. உண்மையான நாராயணன் கதை என்ன தெரியுமா? மனுஷனா சாதாரண மனுஷனா கேவலமான புத்தியோடையவனா இருக்கிறவன நல்ல ஒரு குணமுள்ள தேவதையா மாத்துறது. இதுதான் உண்மையான சத்யநாராயணன் கதை. அது மாதிரி யார் மாத்துறாங்க? கடவுளே மாத்துறாரு. பிறகு பக்தியில் பிராமணர்கள் கதை கூறிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த பக்தியில பிராமின்ஸ் நிறைய இந்த சத்யநாராயண் கதையெல்லாம் உண்மை கதை கிடையாது. அவங்க சொல்றதெல்லாம் வேற வேற கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் யாரும் நரன்ல இருந்து நாராயணனாக அங்க ஆகிறது கிடையாது. பக்தியில நீங்கள் உண்மையிலேயே நரன்ல இருந்து நாராயணன் ஆவதற்காக இங்க வந்திருக்கீங்க. உங்கள் இயக்கத்தின் குறிக்கோள் என்ன என்று சிலர் கேக்குறாங்க. என்ன நீங்க எதுக்காக இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் இருக்குதுன்னு கேக்குறாங்க. நரன்ல இருந்து நாராயணன் ஆவதுதான் எமது குறிக்கோள் என்று சொல்லுங்கன்னு சொல்றாரு. நம்ம பாபா என்ன சொல்றாருன்னா, இந்த இயக்கத்தின் குறிக்கோள் என்னன்னா, மனுஷன் தேவதை ஆகிறது தான். ஆனால் இது ஒரு இயக்கமே கிடையாது, இது ஒரு குடும்பம் ஆகும் சொல்றாரு. பாபா சொல்றாரு, இது தனியா ஒரு இயக்கம் அப்படிலாம் கிடையாது. இந்த சன்னியாசிகள்லாம் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்களே, அந்த மாதிரி இயக்கம் கிடையாது. இது சிவனுடைய குடும்பம். சிவன் பார்வதி அப்படியே விநாயகர் முருகர் அந்த மாதிரி கும்பலா குடும்பமா இருப்பாங்களே, அது மாதிரி இது நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கம் ஒரு குடும்பம்னு சொல்றாரு. அது இயக்கம் கிடையாது. இங்க தாய் தந்தை மற்றும் குழந்தைகள் இருக்கிறோம். இங்க யாரு? பிரம்மா பாபா தாய், சிவபாபா அப்பா, நம்ம எல்லாம் அவருடைய குழந்தைகள் இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு குடும்பம்ன்றாரு. நீங்கள் தான் தாய் தந்தை என்று பக்தி மார்க்கத்துல பாடினீங்க. பக்தி மார்க்கத்துல நம்மளதான் சிவலிங்கம் முன்னாடி போய் என்ன பாடணும்? தாயும் நீயே தந்தையும் நீயே எல்லாம் பாடணும். தாய் தந்தையே, நீங்கள் எப்போது வருவீர்களோ அப்போது நாங்கள் உங்களிடம் சுகமான உலகை அடைகிறோம் எல்லாம் பாட்டு பாடணும். நாங்கள் உலகிற்கே எஜமானர்களாக ஆகிறோம். இப்போது நீங்கள் உலகுக்கு எஜமானர்களாக ஆசிரியர்கள் அல்லவான்னு சொல்றாரு. நீங்க பக்தியில சும்மா பாடினீங்க, ஆனா அது உண்மையா இப்ப ஆக போகுது இல்லையா? அதுவும் சொர்க்கத்துலன்றாரு. இப்படிப்பட்ட தந்தையை பார்க்கின்ற போது குஷியின் அளவு எவ்வளவு அதிகரிக்கணும். நாளுக்கு நாள் நமக்கு நம்ம முரளி கேட்டு நம்ம மாற நம்ம சொர்க்கத்தினுடைய காட்சி நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். மனக்கண்ணுல நம்ம போயிட்டு இருக்கிறோம், நம்ம குறிக்கோளை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த உண்மையான நம்பிக்கை இருக்கும் போது குஷியோட அளவு அதிகரிக்கணும்ன்றாரு. அவரை அரைக்கல்பமாக, பகவானே வாருங்கள், நீங்கள் வந்தால் நாம் உங்களிடமிருந்து அதிக சுகம் அடைவோம்லாம் நினைவு செய்தோம். அரைக்கல்பமா நம்ம நினைச்சோம். அந்த பாரதவாசிகள் தான், ஏன்னா அவங்க சொர்க்கவாசிகளா வாழ்ந்தது அவங்கதான் அந்த 63 ஜனமா தேடி இருப்பாங்க கடவுளை. இந்த எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆசையை கொடுக்கிறாரு. அதுவும் 21 பிறவிக்கு கொடுக்கிறாரு. தந்தை சொல்றாரு, நான் உங்களை தெய்வீக வம்சத்தினர்களாக ஆக்குகின்றேன். கடவுளை சொல்றாரு, இப்ப நான் உங்களை தெய்வீக வம்சத்தர்களாக ஆக்குறேன்னு சொல்றாரு. ராவணனும் நம்மள அசுர வம்சத்தன்களாக ஆக்குகிறான். கடவுள் நல்லவங்களா மாத்துறாரு. அது சொர்க்கத்துக்கு போக தகுதியானவரா ஆக்குறாரு. ஆனா இந்த மாயா காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் எல்லாரையும் அசுரனா மாத்தி வைக்குதுன்றாரு. நான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன்னு பாபா சொல்றாரு. தூய்மையின் காரணத்தினால் அங்க ஆயுளும் அதிகமாக இருக்கும். எல்லாருமே அங்க எண்ணம் சொல் செயல்ல என்ன எண்ணத்துல வருதோ அதான் வார்த்தையில பேசுவாங்க. என்ன வார்த்தையில வருதோ அதான் செயல்ல இருக்கும். இந்த உலகம் எப்படி இருக்குது? எண்ணத்துல ஒண்ணு, வார்த்தையில ஒண்ணு, செயல் யார நம்புறதுன்னே தெரியல. நம்மளால எண்ணத்தை படிக்க முடியாது இல்லையா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுதா? சுத்த வேஷம் நடிப்பு எல்லாரும்.
இந்த மாதிரி பிரம்மா பாபா மாதிரி இல்லைன்னா எப்படி நம்ம போயிட்டு சொர்க்கத்துக்கு போக முடியும்? நம்மளே கேட்டுக்கணும், நம்ம வந்து உண்மையா இருக்கிறோமா, என்னன்னு சொல்லி செயல்ல ஒரே மாதிரி நம்ம இருக்கிறோமான்னு கேட்கணும். தூய்மையின் காரணத்தினால்தான் அந்த ஆயுளும் அதிகமாக இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. யார் தூய்மையா இருக்கிறதுனாலதான் அந்த ஆயுளே அதிகமாகுதுன்றாரு. இங்க தூய்மையே கிடையாது, எல்லாத்துலயுமே தூய்மை கிடையாது. அசுத்தமான எண்ணம், அசுத்தமான சொல், அசுத்தமான செயல் தான் இந்த கலியுகத்துல நடக்குது. இங்க போகிகளாக இருப்பதால் அகால மரணம் அடைந்து கொண்டே இருக்கிறாங்க. இங்க எல்லாருமே போகிகளா இருக்கிறாங்க, அதாவது அனுபவிக்கிறவங்களா இருக்கிறாங்க, யோகிகளா இல்ல. கடவுளை நினைச்சுட்டே அவர் வேலை செய்கின்றாரு. நம்ம வந்து நம்ம அனுபவிக்கிறதுலயே இருக்கிறோம், சாப்பிடுறது தூங்குறது இப்படியே இருக்கிறோமா, அதனால அகால மரணம் அடைஞ்சிட்டே இருக்கிறாங்கன்றாரு. அதாவது மனம் போன போகல சாப்பாடு எல்லாம் சாப்பிடுறது, ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு வெளியில என்னென்னவோ கண்டதையும் வாங்கி சாப்பிடுறது. அதனால அவங்க என்னென்ன எண்ணெயிலாம் சமைக்கிறாங்களோ தெரியாது, 4 நாள் 3 நாள் சுட்ட எண்ணெயில சமைப்பாங்க. அதெல்லாம் வந்து உடம்பு கெடுதல். இப்போ உணவே விஷமா மாறிடுச்சு. ஒரு காலத்துல உணவே மருந்தா இருந்தது, இப்போ உணவே விஷம்னா. ஏன்னா இவங்க அந்த மாதிரி ஆக்கிடுறாங்க. 4 நாள் சுட்ட எண்ணெயில அதுலயே போடுவாங்க, அதை போய் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். இதனாலதான் ஹார்ட் அட்டாக் வருது. இதெல்லாம் ஸ்லோ பாய்சன் மாதிரி. வந்து ஒரு டைம்ல நம்ம செய்யற தவறு வந்து ஒரு நாள்ல உயிரே குடிச்சிது. இது மாதிரிதான் நிறைய அகால மரணம் இப்ப அடையுது. ஏன்னா போகிகளா இருக்கிறாங்கன்றாரு. அங்க யோகத்தின் பலனாக ஆஸ்தி அடைந்திருப்பீர்கள். ஆனா நம்ம இப்ப யோகா பண்றோம்ல, பாபா நினைவிலே சாப்பிடுறோம், பாபா நினைவிலே தூங்குறோம், எல்லாமே பாபா நினைவிலே செயல் செய்யறதுனால யோகாவாயிடுது. இதன் பலனா நம்ம சொர்க்கத்துல நமக்கு நல்ல ஆயுளும் வந்து நீடிக்குதுன்றாரு. ஆஸ்தியும் நம்ம அடையணும். ஆஸ்தினா எல்லாமே நம்ம உடல்ல இருந்து, உடலுடைய ஆரோக்கியத்துல இருந்து, உடல்ல சுவாசத்துல இருந்து, நம்ம சுத்தி இருக்கிற பொருள், மாளிகை எல்லாமே கடவுள் கொடுத்ததுதான், பிச்சை போட்டது. இப்ப இந்த கடைசி பிற வரைக்கும் இந்த உடம்பு கூட அவரு கொடுத்த பிச்சை தான். ஆரோக்கியமா இந்த உடம்பு இருந்தா கூட அது அவர் போட்ட பிச்சை தான். ஏன்னா அவர்கிட்ட யோகா பண்ணி பண்ணிதான் இந்த உடல்ல ஆரோக்கியமா இப்ப நம்ம இருக்குது. இல்லைன்னா எப்பயோ நம்மலாம் போயிருக்கோம். பாபா நினைக்கிறதுனாலதான் இந்த உடல் எப்பயாவது கொஞ்சம் இருக்குது, தள்ள முடியுது நாள். இல்லைன்னா வெளி உலகத்துல எப்படி வந்து ஹார்ட் அட்டாக்னு போயிடுறாங்க பாருங்க. இப்போ கடவுள் நம்மள காப்பாத்தி வச்சிருக்கிறாரு. ஆயுளும் 150 ஆண்டுகள் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஆயுள் கூட நமக்கு இந்த யோகத்தின் பலனாக சத்தியுகத்துல 150 வயசு இருப்பீங்க. அது உடல்ல வந்து ஒரு சுருக்கம் கூட விழாது, அந்த மாதிரி இருக்கும் லட்சுமி நாராயணன் உடல். அவங்களுடைய கூட வேலை செய்யறவங்க, வேலைக்காரில இருந்து எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. தனக்குரிய நேரத்தில் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை நீங்க எடுப்பீங்க. ஆனா 150 வருஷம் ஆனோடனே காட்சி கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த சரீரத்தை விட்டு நீங்க வேற உடல் எடுப்பீங்கன்றாரு. ஆனா மரணம் மாதிரியே அது தெரியாது. சாதாரணமா பாம்பு சட்டையை தோலை உருக்கிச்சு போடுது இல்லையா அமாவாசையில, அந்த மாதிரி ஒரு சரீரத்தை விட்டு அடுத்த சரீரம் போகும். அதுக்காக யாரும் அழ மாட்டாங்க, அது ஒரு இதெல்லாம் கொண்டாட மாட்டாங்க, ஒரு விழா மாதிரி தம்பட்டை அடிச்சுட்டு. எப்படி இங்கெல்லாம் எப்படி நடக்குது, சங்கு ஊதுறது. பாபா சொல்றாரு, இங்க நம்ம வந்து வாழும்போதே சங்கு ஊதணும், வாழும்போதே மலர் தூவணும். அதனால வாழும்போதே நம்ம வந்து அந்த எல்லாத்தையும் செய்யணும். செத்த பிறகு அதெல்லாம் செய்ய தேவையில்ல. வாழும்போதே நம்ம என்ன பண்ணணும், இந்த ஞானத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லணும். ஆத்ம உணர்வுல வாழணும், வாழும்போதே எல்லாரோடையும் சந்தோஷமா வாழணும். அதனாலதான் மலர் தூவுறாங்க. அந்த பணம் போகும்போது மலர் ஏன் தூவுறாங்கன்னா வந்து மலரா வாழணும், வாழும்போதே மலரா வாழ்ந்தவங்களுக்கு மலர் தூவணும். அதோடைய ஞாபகார்த்தமா தான் இந்த கடைசி பிறவி இருக்கும். அந்த சரீரத்தை எடுக்கும் போது, சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது மலர் தூவுறாங்க, மணி அடிக்கிறாங்க, சங்கு ஊதுறாங்க. சங்குன்னா ஞானத்தை வந்து உண்மையான ஞானத்தை சொல்லுங்க, வாழும்போதே சொல்லுங்கன்றாரு. இதெல்லாம் நம்ம வாழும்போதே செய்யாம சாகும்போது அவங்க செத்துட்ட பிறகு அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த ஞானத்தை தந்தையே வந்து கொடுக்கிறார் நமக்கு. இந்த ஞானத்தெல்லாம் இப்ப கடவுள் தான் சொல்றாரு. பக்தர்கள் பகவானை தேடி கொண்டிருக்கிறாங்க, சாஸ்திரங்கள் படிக்கிறாங்க, தீர்த்த யாத்திரை போறாங்க. இதெல்லாம் எதுக்காக? எல்லாமே பகவானை ஆடி சந்திக்கும் வழிகள்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் படிச்சா நமக்கு கடவுள் கிடைச்சிருவாரு. தீர்த்த யாத்திரை காசி ராமேஸ்வரம் போனா கடவுள் கிடைச்சிருவாருன்னு நினைக்கிறாங்க. இது வழியே கிடையாதுன்னு சொல்லி கடவுளே சொல்றாரு. கடவுளே வந்து சொல்றாரு, என் வழி தனி வழி, இதனாலலாம் உங்களால என்ன அடைய முடியாதுன்றாரு. வழியை நான் தான் சொல்வேன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம உடம்புக்கான வழியில போயிட்டு இருக்கிறோம். அவரு ஆத்மானு புரிஞ்சு மேல வர வழியை பாருன்றாரு. நம்ம கீழே சுத்திட்டு இருக்கோம். கீழே கோயில் கோயிலா சுத்தினா கடவுள் கிடைப்பாரா? கிடைக்க மாட்டாரு. நீங்க உள்கடை தான் கடவுள். உள்கடைங்கன்றாரு. நீங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. நம்ம யாரு? நம்ம ஆத்மா நெற்றி பூர்வத்துல இருக்கும். நம்ம இந்த உடலே இல்ல. அப்ப நம்மளுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மா, அவ்வளவுதான். என்னை அடைஞ்சிருவீங்க. என்ன ஆத்மான்னு புரிஞ்சு என்ன நினைங்க. புள்ளியா இருக்கிறேன் நானு. என்னோட அறிமுகம் நானே சொல்றேன்.
அப்ப நீங்க என்ன நினைச்சீங்கன்னா பாவம் போயிருந்தாரு. நீங்க சாகும்போது என் கூட வந்துருவீங்க. அவரே ஈஸியா வழி சொல்றாரு. ஆனா இவங்க வழியை தேடிட்டு அந்த உடம்ப வச்சுக்கிட்டு நடக்க முடியாம நடந்து காசி ராமேஸ்வரம் போய் அங்கேயே வந்து செத்துறாங்க. கடைசியில எங்க போய் சாகுறாங்களோ திரும்ப அந்த ஆத்மா என்ன ஆகுதுன்னா அது ஆத்மான்னு புரிஞ்சுக்காதனால திரும்ப ஒரு உடம்பு எடுத்து நடிக்குது. இதனால என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரிதான் என்ன அடைய முடியாதுன்றாரு. அந்த வழியில எல்லாம் பக்தியால உங்களால என்ன அடைய முடியாது, ஞானம் அடைஞ்சாதான் என்ன அடைய முடியாது. குருடர்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய ஹே பிரபுவே வாருங்கள்ட்டு சொல்றாங்க. எம்மை சாந்தி தாம சுகதாமத்துக்கு அழைத்து போங்கன்ட்டு நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்றாரு. நீங்க பல ஜென்மமா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஞானங்களும் ஆழ் மனசுல இருக்குது. போன கல்பத்துல கேட்ட ஞானம், அதனாலதான் என்ன கூப்பிட்டீங்கன்றாரு. பிரபுவே வாங்க வாங்க, நீங்க வந்தீங்கன்னா நாங்க உங்க கூடயே வந்துடும். கடவுளை நீ வந்தீங்கன்னா இப்பவே நான் வந்துடுவேன் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படிலாம் சொன்னாங்கதான். அந்த மாதிரி வாய் தான் நமது வாய். ஆனா இப்ப என்ன சொல்றது, கடவுளே இங்க கூப்பிடுறாரு, ஆனா அவ போக மனசு இல்ல. ஆக தந்தை தான் சுகதாமத்திற்கான வழி சொல்றாரு. இப்ப கடவுளே நமக்கு சுகத்துக்கு எப்படி போகணும்னு வழி சொல்றாரு. ஒண்ணும் இல்ல, உடம்புல இருங்க, எல்லாரு கூடயும் சந்தோஷமா வாழுங்க, 5 விகாரத்தை விட்டுருங்கன்றாரு. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் உங்க பிரச்சனைக்கே காரணம். என்ன நினைச்சு நினைச்சு பாவத்தை ஆயிடுச்சு. இந்த 5 விகாரத்தை விட்டுட்டீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு வழி சொல்றாரு. தந்தை ஒருபோதும் துக்கம் கொடுக்கறது கிடையாது. கடவுள் நீ வீட்டை விட்டு வந்துருங்க, காட்டுல உட்காந்து யோகா பண்ணுங்க அப்படிலாம் சொல்லல. எல்லாரு கூடயும் வாழுங்க, ஆனா மனசு புத்தியால எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஏன்னா யாரும் உங்க கூட வரமாட்டாங்க. நீங்க தனியா தான் வந்தீங்க, தனியா தான் போகணும். எல்லாத்தையும் மறந்துட்டு கடவுளை நினைங்கன்றாரு. ஏன்னா அவரு தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. வாழும் போதும் அவரை கூட்டாதான் ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது ஆள் ஓடி வராங்க. நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்களாம் வரமாட்டாங்க. நல்லா கரெக்டான டைம்ல கழிச்சு எடுத்துருவாங்க மனுஷங்கெல்லாம். மனுஷங்க நம்பவே முடியாது ஒருத்தவங்களுக்கு. இருந்தும் நமக்கு துக்கம் கொடுப்பாங்க, போயும் துக்கம் தான் கொடுக்குறவங்க தான் மனுஷங்க. தந்தையின் மீது இவ்வாறு பொய்யான காரணங்களும் ஏற்படுத்துறாங்க. என்ன சொல்லிட்டாங்க, யாராவது செத்துட்டாங்கன்னா பகவானை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. யாராவது யாராவது இறந்துட்டாங்கன்னா இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு திட்டுவாங்க. அவ்வளவுதான் திட்டுவாங்க. என்னமோ கடவுள் தான் சாகடிச்சு கூட்டு போன மாதிரி. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, கடவுளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்கவுங்க டிராமா படி அந்தந்த டைம் சரீரம் விடுறாங்க. நான் யாரையும் தண்டிப்பதோ அல்ல துக்கம் கொடுப்பதோ கிடையாதுன்னு சொல்றாரு பாருங்க. கள்ளங்காவிடமற்ற போலோநாத். ஒண்ணுமே தெரியாது, குழந்தை மாதிரி இருக்கிறாரு கடவுள். அவருக்கு மரணம்னா என்னன்னு தெரியாது. அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம்னா என்னன்னு தெரியாது. குழந்தை அவரு, குழந்தை மாதிரி மனசு. அவரை போய் திட்டுறீங்களே, அவர் யாரையும் தண்டிக்கிறதோ இல்ல துக்கம் கொடுக்கறதோ கிடையாதுன்றாரு. நான் யாரையாவது இப்ப இப்ப கூட நான் பொறுமையாதான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன்றாரு. இது அவரவர்களது பாகமாகும் சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் அதாவது அவங்கவுங்க நடிப்பு. இந்த டைம்ல சரீரம் விடுறோம், அந்த நேரம் வந்தா காலன் சொல்றாங்கல்ல, காலன் அழைச்சிட்டு போறான்றது. அதனாலதான் அந்த டைமுக்கு அவங்கவுங்க சரீரம் விடுறாங்க. இதுல எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் எந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யணும் அங்க அகால மரணமே இருக்காது, துக்கம் போன்றவைகள் ஒருபோதும் இருக்கவே இருக்காது. ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தைகளுக்கு எந்த மாதிரி வீடு கட்டி கொடுப்பாங்க? அதை இடிஞ்சு போன பாழஞ்ச வீடியா கட்டி கொடுப்பாங்க? நல்ல வீடா தானே கட்டி குழந்தைகளை உட்கார வச்சு ஆசையா பார்ப்பாங்க. அது மாதிரிதான் கடவுளும் நல்ல உலகத்தை தான் படைச்சு சுகமான உலகத்தை, அங்க சாவுன்னா என்னன்னே தெரியாது, அகால மரணம், ஆக்சிடென்ட், ஹார்ட் அட்டாக் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி புத்திமதியெல்லாம் சொல்லி கொடுத்து இங்கேயே நம்மளை எப்படி சாப்பிடணும், இப்படி சாப்பிடுங்க, இப்படி எல்லாம் சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், இப்படி எல்லாம் புரிய வச்சு நம்மளை அனுப்புறாரு. இந்த பர்த்லயே புரிய வச்சு அடுத்த பர்த்துக்கு அனுப்புறாரு. அப்ப துக்கமே நமக்கு வராது, ஒருபோதும் வராதுன்னு சொல்றாரு. ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவின்றாரு. நான் உங்களை சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறேன்னு சொல்றாரு. சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாரு. சிவனே லட்சுமி நாராயணனை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாரு. குழந்தைகளுக்கு மெய் சிலிர்க்க வேண்டும்ன்றாரு. இதெல்லாம் கேட்டாலே உங்களுக்கு மெய் சிலிர்க்கணும். கடவுள் எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்யறாரு. ஆஹா, பாபா நம்மை புருஷோத்தமர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார், நம்மளை உத்தமரா ஆக்கிட்டு இருக்கிறார். சங்கமேகம் புருஷோத்தமேகம் என்று சொல்லப்படுகிறது என்று மனிதர்களுக்கே தெரியாது. இப்ப புருஷோத்தம மாதம்னு ஒண்ணு இருக்குது, அதுதான் மார்கழி மாசம். அந்த மாசத்துல கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அந்த மாசத்துல அந்த தூய்மையற்ற விஷயங்கள் எதுவுமே நடக்காது. தூய்மையா இருப்பாங்க எல்லாருமே. ஐயப்ப மாலை போடுவாங்க. அந்த மாதிரி நல்ல அந்த பக்தி செய்யறதுக்கான மாதம்ட்டு வச்சிருப்பாங்க. பக்தி மார்க்கத்துல பக்தர்கள் புருஷோத்தம மாதம்ட்டு உருவாக்கிட்டாங்க. அதே மாதிரியே இது புருஷோத்தம யுகம் சொல்றாரு. உண்மையில் இருப்பது புருஷோத்தம யுகம் ஆகும். இதில் தான் தந்தைய வேந்தலும் வேந்தவராக நம்மளை ஆக்குகின்றார். அவங்க பக்தி செய்யறாங்க, ஆனா இங்க கடவுளே ஞானத்தை கொடுத்து நம்மள
சாதாரண மனிதன் இருந்து நல்ல ஆத்மாவா மாத்துறாரு. கெட்டு போன ஆத்மாவை நல்ல ஆத்மாவா மாத்துறாரு யோகா பண்ண வச்சு. இப்போது நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. இப்ப நம்ம உத்தமமான ஆத்மா, புருஷன ஆத்மா உத்தமராக ஆயிட்டு இருக்கணும். அனைவரையும் விட உயர்ந்தலும் உயர்ந்த புருஷோத்தமர்கள் லட்சுமி நாராயணன் தான் சொல்றாரு. ஏன்னா லட்சுமி நாராயணன் கடவுள் வழிபடி 100% நடந்தாங்க. அதனால அவங்க லட்சுமி நாராயணன் ஆனாங்க. அதனாலதான் அவங்க உயர்ந்தவங்க. ஸ்ரீமத் அந்த அளவுக்கு பக்காவா ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. கடவுள் என்ன ஆன்னு சொன்னா அவங்க ஊன்னு கேட்பாங்க. அவர் சொல்லிட்டாருன்னா போதும் உடனே அப்படியே ஹாஞ்சி பாபான்ட்டு செய்வாங்க. எண்ணம் சொல் செயல்ல எல்லாத்தையுமே. சிலர் வெறும் அந்த மற்ற ஸ்ரீமத்து, தூய்மைக்கான ஸ்ரீமத்து, சாப்பாடு எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இந்த எண்ணம் சொல் செயல்ல ஒரே கரப்ஷனா இருக்கும். எண்ணத்துல ஒண்ணு, வார்த்தையில ஒண்ணு பேசுவாங்க, செயல்ல ஒண்ணு செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க லட்சுமி நாராயணன் ஆக முடியாது. லட்சுமி நாராயணன் டோட்டலா தூய்மையா இருக்கணும். எண்ணம் சொல் செயல்ல தூய்மையா இருக்கிறவங்க லட்சுமி நாராயணன். மனிதர்கள் எதையுமே புரிந்து கொள்வது கிடையாதுன்றாரு. ஆனா மனுஷங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? இவ்வளவு விஷயம் நடக்குது, கடவுள் இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி முரளி படிக்க வச்சு எல்லாரையும் மாத்துறாருன்னு ஒண்ணுமே தெரியாது யாருக்கும். முன்னேறும் காலையில் அழைத்து செல்பவர் ஒரே ஒரு தந்தை தான். கடவுளால மட்டும்தான் மாத்த முடியும். அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்றாங்கள, அவரால் மட்டும்தான் நம்மள முன்னேறும் காலையில கூட்டிட்டு போக முடியும். ஏணிப்படி படத்தில் மற்றவர்களுக்கு புரிய வைப்பது மிகவும் எளிதாகுன்றாரு. நீங்க புரிய வைக்கணும், மற்றவங்கள பிரஜையாக்கணும் அப்படின்னா நீங்க ஏணிப்படி சித்திரத்துல வச்சு புரிய வைங்கன்றாரு. இப்போது விளையாட்டு முடிவடைந்து விட்டது. இப்ப டிராமா முடியுதுன்றாரு, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு சிவனின் திருவிளையாடல்ன்றாரு. நம்ம வாழ்க்கையே ஒரு நடிப்பு தான்ன்றாரு. வீட்டுக்கு திரும்புங்கள்ட்டு தந்தை சொல்றாரு. இப்ப இது ஒரு சினிமா பார்க்க வேண்டிய அந்த மாதிரிதான் நம்மளோட எல்லையற்ற சினிமா இது. இதுல நீங்க நடிச்சிட்டு இருக்கிறீங்க வேஷம் போட்டு. இப்ப முடிய போது வாங்கன்றாரு. வீட்டுக்கு திரும்பணும். இப்போது இந்த பழைய சீச்சி சரீரத்தை விட வேண்டும். நீங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸான சரீரம், தேவதை சரீரம் நான் கொடுத்துருந்தேன், அதையே விட்டுட்டீங்க. என்னமோ இந்த சரீரத்தை விடுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்றாரு. இப்ப இந்த பழைய சிசி சரீரம் வேணாம், விட்டுருங்கன்றாரு. நடிக்கிற வரைக்கும் அந்த முரளி கேட்கணும், ஞானம் கேட்கணும், அதுக்காக இந்த உடலை வச்சிருக்கிறோம். நல்லபடியா வச்சிருந்து பாபாட்ட சக்தி வாங்குறது, ஞானம் வாங்குறதுக்காக இந்த உடல் இப்ப பயன்படுது. அது மற்றபடி இந்த உடலை கடைசியா நம்ம விட்டுறணும். நீங்கள் முதலில் புது உலகில் சதோ பிரதானமாக இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புது உலகமா இருந்தது. அங்க தூய்மையா நம்ம இருந்தோம், தேவதையா இருந்தோம். பிறகு 84 பிறவி நம்ம எடுத்து இப்ப தமோ பிரதானமாக சூத்திரராக ஆகிட்டீங்கன்றாரு. இப்போது மீண்டும் நம்ம சூத்திரன் பிராமணராக ஆகி இருக்கிறோம். நம்ம கலியுகத்துல சாதாரணமா வாழ்ந்தவங்க தான், நம்ம ஒன்றும் ஹையஸ்ட் கிடையாது. நம்மளும் கீழே இறங்கி சாதாரணமா வாழ்ந்தவங்க தான், தூய்மையற்றவரா தான் இருந்தோம். இப்போதான் கடவுள் நம்மள திரும்பவும் பிகேவா ஆக்கி இருக்கிறாரு. பக்தியின் பலன் கொடுப்பதற்காக இப்போது தந்தை வந்திருக்கிறாரு. நம்ம செஞ்ச பக்தி 63 பிறவிமா தேடி அலைஞ்சோம். இவ்வளவு பக்தி பண்ணிருக்கிறோம். அதோடைய பலனாதான் இப்ப ஞானமே கிடைக்குது. கடவுள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம யாருன்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாம் உலகத்திலே கேட்கிற கேள்வி நான் யார்தான். இன்னும் கூட பதில் கிடைக்காம சன்னியாசிகள், சாது சன்னியாசிகள் எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. கடவுள் யாருன்னு தெரியல, நான் யாருன்னு தெரியல, எதுக்கு பிறந்திருக்கிறேன், என்னுடைய நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன, எதுவுமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க உலகத்துல. ஆனா நமக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இல்லையா? என்ன குறைச்சல் நமக்கு? நம்ம யாருன்னு தெரியும், நம்ம அடுத்த பர்த்ல எங்க போறோம்னு தெரியும், கடவுள் யாருன்னு தெரியும். இதுக்கு மேல ஒரு உதவி யாராலும் செய்ய முடியுமா? யார தேடிட்டு இருக்கிறாங்க கடவுளை. பெரிய பெரிய சாது சன்னியாசிகள் மூச்சு அடக்கி பயிற்சி பண்ணி எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காதவரு சாதாரணமா வீட்டுல பாத்திரம் தொலைக்கின்னு வீட பெருக்கின்னு கடக்குற மாத்தாசுக்கு கிடைச்சிட்டாரு. ஞானத்தை கொடுத்துட்டாரு பாருங்க. சத்தியுகத்தில் பலன் தந்தையே கொடுத்திருந்தார். ஆனா சொர்க்கத்துல தந்தையை தான் கொடுத்தாரு பலனை. என்ற பக்தியின் பலனை கொடுத்திருந்தார். தந்தை சுகம் கொடுக்கும் வள்ளல் ஆவார். இப்ப கடவுள் எல்லாருக்கும் சுகம்தான் கொடுப்பாரு. அவர் என்னைக்குமே துக்கம் கொடுக்க மாட்டார். பதித்த பாவனாகிய தந்தையே வருகிறார் எனில் முழு உலக மனிதர்கள் மட்டுமின்றி இயற்கையும் கூட தூய்மையாக ஆக்குகின்றார். இப்ப நம்மள மட்டும் தூய்மையாகல, நம்ம தூய்மையானாலே போதும். நம்ம வைப்ரேஷன் படி முழு உலகமும் தூய்மையாயிருந்தார். இப்போது இயற்கையும் கூட தமோ பிரதானமாக இருக்கிறது. இப்ப இந்த முழு இயற்கை எப்படி இருக்குது? தமோ பிரதானமா தான் இருக்குது. அதனாலதான் அதுல வர சாப்பாடுலாம் கூட தமோ பிரதானமா தான் கிடைக்குது. தானியம் போன்றவைகள் கிடைப்பதே கிடையாது. இப்ப நிறைய நாட்டுல, சிரியாவோ ஏதோ ஒரு நாடு, சாப்பாடே இல்லை. சின்ன குழந்தைகள்லாம் சாப்பாட்டுக்காக அப்படியே ரொம்ப அதெல்லாம் பார்க்கவே பரிதாபமா இருக்குது. எந்த நாடுன்னு கூட தெரியல. அந்த மாதிரி சாப்பாடு பஞ்சம், உணவு பஞ்சம். சின்னவங்க பெரியவங்க எல்லாம் அந்த ஒரு கவலை சாதத்துக்கு சண்டை போடுறாங்க. நம்ம பாருங்க, நமக்கு எல்லாமே தட்டுல கிடைக்குது. எவ்வளவு நன்றி சொல்லணும் கடவுளுக்கு.
கடவுளே இந்த சாப்பாடு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு தான் நம்மளாம் சாப்பிடணும். ஆனா இந்த வேலைக்கு நம்ம கிடைக்குது, அதுவே பெரிய விஷயம். இப்ப எல்லாம் இந்த உலகம் மோசமா ஆயிட்டே போகுது. அப்ப தானியம் கூட கிடையாதுன்றாரு. நான் இதையெல்லாம் செய்வதாக அவர்கள் நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கடவுள் தான் அப்படி பண்றாரு. இப்ப ஏதாவது ஒரு பூகம்பம் வந்தது, காட்டு தீ வந்துருச்சுன்னா கடவுள் கோபம் வந்துருச்சு, இப்படி எல்லாம் பண்றாருன்னு சொல்றாங்க. அடுத்த ஆண்டில் அதிக தானியங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனால் எதுவும் ஏற்படுறது தெரியாது. அவங்க நினைச்சுக்கிறாங்க இந்த வருஷம் தான் அப்படி இருக்கு, அடுத்த வருஷம் நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் ஏற்படுறது கிடையாது. ஏன்னா இயற்கையின் சீற்றங்களை யார் என்ன செய்ய முடியும்னு சொல்றாரு. இப்ப காட்டு தீ ஃபுல்லா அழிச்சிருச்சு, மரங்கரம் எல்லாம் அழிஞ்சிருச்சு. அங்க இருந்த மிருகங்கள்லாம் சாப்பிட கூட ஒண்ணும் இல்லாம செத்து போச்சு பாருங்க. அப்ப இது போக போக அடுத்தடுத்த வருஷம் அதிகமா தான் ஆகுன்றாரு. ஏன்னா ஆரம்பிச்சிருச்சு உலக அழிவு. இப்ப இயற்கையின் சீற்றங்களை யாரால என்ன செய்ய முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. வெள்ளம் கூட ஏற்படும். வெள்ளம்லாம் அந்த வயல்லாம் நம்பி போச்சுன்னா அப்புறம் எப்படி நமக்கு தானியம் வரும்? பூகம்பங்களும் நிகழும். போக போக பாருங்க நிலநடுக்கமும் வரும், வியாதிகள் ஏற்படும்ன்றாரு. இதெல்லாம் அழிவினுடைய ஒரு விதமான அழிவு, அவ்வளவுதான். எல்லாமே நடக்கும்ன்றாரு ட்ரெய்லர் மாதிரி. கடைசியா ஒட்டுமொத்தமா பிக் பிக்சர் மாதிரி எல்லாம் ஒன்னா சேர்ந்து நடக்கும். அப்புறம் முடிஞ்சிரும் உலகம், புது உலகம் வந்துடும். கிருஷ்ணர் பிறப்பாரு. பாபா சொல்றாரு எல்லாமே நடக்கும்ன்றாரு. ரத்த நதி ஓடுன்றாரு. இது இந்தியா பாரத நாட்டுல ரத்த நதி ஓடும். இதே நாட்டுலதான் ஒரு காலத்துல பாலாறு ஓடிச்சு, இப்ப ரத்த ஆறு ஓடுது. இது அதே மகாபாரத யுத்தமாகும். நீங்கள் உங்களது ஆசையை எடுத்துக்கொள்ளுங்கள் தந்தையை சொல்றாரு. நான் குழந்தைகளாகி உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆசை கொடுப்பதற்காகவே வந்திருக்கிறேன். பாபா சொல்றது இது அதே நேரம். இப்ப மாயாவோட மல்யுத்தம் அவ்வளவுதான். நீங்க 5 விகாரத்தை வென்றுட்டீங்கன்னா உலகம் முடிஞ்சிரும்ன்றாரு. நீங்க வெல்லாத வரைக்கும் தான் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க 5 விகாரத்தை வென்றுட்டீங்கன்னா தூய்மையாயிடும், நம்ம எல்லாம் கிளம்பிடும், ஃபுல்லா முடிஞ்சிடும்ன்றாரு. நான் குழந்தைகளாக உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆசையை கொடுக்க வந்திருக்கேன். மாயை ராவணன் சாபம் கொடுக்குது. உண்மையில கடவுள் நம்மளுக்கு சாபம் கொடுக்கல, இந்த மாயாதான் சாபம் கொடுக்குது. ஏன்னா நம்ம தானே கோபத்துல பேசுறாங்கல்ல, நீ நல்லா இருப்பியான்ட்டு. அப்ப யார் சாபம் கொடுக்கறது? அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த கோப விகாரம்னா சாபம் கொடுக்குது, நீ நல்லா இருப்பியான்ட்டு. நம்ம செய்யற ஒரு செயல் அவங்கள ஹர்ட் ஆகுது, உடனே அவங்க நீ நல்லா இருப்பியான்றாங்க. நம்மளும் ஏதோ விகாரத்துக்கு வசப்பட்டு பண்ணிருப்போம், பற்றுனால. ஒருத்தவங்க செஞ்சு இன்னொருத்தவங்க செய்யாம இருப்போம். இந்த மாதிரி எல்லாம் அந்த பற்றுனால வர பிரச்சனை தான் இதெல்லாம். அதனால மாயா நம்மள சாபம் கொடுத்துருக்குது, நரகத்தின் ஆசையை நமக்கு கொடுக்குது. அதனாலதான் நம்ம பிறந்து இப்ப அந்த நரகத்திலேயே இப்ப இருக்கிறோன்ற இந்த விளையாட்டும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்ற சிவனின் திருவிளையாடல்ன்ற மாதிரி ஒரு விளையாட்டு உருவாகி இருக்குதுன்றாரு. இந்த மாதிரி நம்ம அவரை சொர்க்கத்துல தேவதையா நல்லா ஜாலியா வாழ்ந்தோம். ஆனா 63 ஜென்மமா திரும்ப இந்த மாயாட்டா நம்ம மாட்டிக்கிட்டோம், அது மாயாவுடைய சாபத்தினால. தந்தை கூறுகின்றார், நாடகப்படி நான் சிவாலயம் ஸ்தாபனை செய்கிறேன். கடவுள் சொல்றார், நான் நாடகப்படிதான் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்றேன். இந்த பாரதம் சிவாலயமாக ஒரு காலத்துல இருந்தது, இப்போது எப்படி ஆயிடுச்சு, விகார உலகம் தான் இருக்கிறது. விஷக்கடலில் மூழ்கி ஏமாற்றம் அடைந்துகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. எல்லாருமே இதுதான் உண்மை, இந்த வார்த்தை தான் உண்மைன்ட்டு இந்த விஷக்கடல்ல தன்னை தானே புரிஞ்சுக்கல. நம்ம செய்யறதுலாம் ரைட்டுன்னு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, செய்யறதுலாம் ரைட்டுன்னுவாங்க. என்ன ஒரே வாழ்க்கை என்ஜாய் பண்ணிட்டு போலான்ட்டு எல்லாத்துலயும் அந்த தவறு செஞ்சு ஏமாற்றம் அடைஞ்சிட்டே போறாங்க. பாபா நம்ம சிவாலயத்திற்கு அழைத்து செல்கிறார் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இப்ப நமக்கு தெரியும் கடவுள் நம்மள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஆக இந்த குஷி இருக்கணும் இல்லையா? ஆனா பாபா மாத்துறதே பிகேஸ் தான். இந்த வேர் பகுதியில கற்பவிச்ச வேர் பகுதியில பிகேஸ் இருக்காங்க. அவங்கதான் முத நடிக்க வந்தவங்க, அவங்களதான் மாத்துறாரு. ஆக நமக்கு எவ்வளவு குஷி இருக்கணும்ன்ற நமக்கு எல்லையற்ற பகவான் கற்பிச்சு கொண்டிருக்கிறார். யாருக்காவது கடவுள் டீச் பண்ணி பார்த்துருக்குறீங்களா? நீங்க நமக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. தந்தை சொல்றாரு, நான் உங்களை உலகக்கே எஜமானர்களாக ஆக்குகிறேன். அவர் சொல்றாரு என்ன, என் பேச்ச கேட்டீங்கன்னா சொர்க்கத்துல போய் எஜமானரா ஆகலாம். பாரதவாசிகள் தங்களது தர்மத்தை பற்றியே தெரிஞ்சுக்கல. அதாவது எல்லா தர்மத்துக்கும் ஸ்தாபகர் இருக்கிறாங்க. இந்த இந்து தர்மத்தை யார் ஸ்தாபனை பண்ணாங்க, எப்ப தோன்றுச்சு? ஒண்ணுமே ஒரு இதுவே கிடையாது. எல்லா தர்மமும் எப்ப வந்துச்சு? கிமு கிபின்னு இருக்கு. இவங்கதான் கிறிஸ்து தான் ஸ்தாபனை பண்ணாரு கிறிஸ்துவ தர்மத்தை. எல்லாத்துக்கும் ஸ்தாபகருக்கு டைம் இருக்குது. ஆனா இந்த இந்து தர்மம் எப்ப தோன்றுச்சு, யாரு தோற்றுவிச்சாங்க, எதுவுமே அதுல கிடையாது. அந்த மாதிரி ஒரு தர்மத்தை பத்தி நாமளே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனா பேரு ஹிந்து. இதெல்லாம் என்ன இது? ஹிந்துன்ட்டு கேஸ்ட் எழுதுறோம். நம்ம இந்த ரிலிஜன் என்னன்னு கேட்டா ஹிந்துன்னு எழுதுறோம். அது எப்படி வந்துச்சு? எதுவுமே தெரியாது.
நமது இனம் உயர்ந்ததும் உயர்ந்ததாகும் சொல்லி சொல்றான்னு பாருங்க. உண்மையிலே இந்த தர்மம் தான் உயர்ந்தது. இதுல இருந்து தான் மற்ற இனங்களே உருவாகின்றன. இந்த தர்மத்துல இருந்து தான் மற்ற தர்மமே வருதுன்ற. இந்த இயேசு இந்த மற்றவங்க எல்லாம் தர்மஸ்தாபகர்கள்லாம் எப்படி வந்தாங்க? இந்து தர்மத்துல அம்மா அப்பா அவங்க பாத்தீங்கன்னா அவங்க இப்ராஹிமோ அப்ராஹமோ அவருடைய அம்மா அப்பா வந்து இந்து தர்மத்துல இருந்து வந்தவங்க தான். திடீர்னு இவர் வந்து அந்த பார்த்தோன்னா நமக்கு தெரியும் அந்த ஐடல் வர்ஷிப் உருவ வழிபாடை எதிர்க்கிறாரு இவரு திடீர்னு. இவருக்குள்ளார அந்த இப்ராஹிம் நுழைஞ்சு எதிர்க்கிறாரு. அதனாலதான் பிரச்சனை ஆகுது. அப்ப தனியா ஒரு தர்மத்தை இஸ்லாம தர்மத்தை உருவாக்குறாரு. அவர் வந்துதான். அவருக்கு பின்னாடி நிறைய பேர் வராங்க. ஆனா அவங்களுடைய அப்பா அம்மா பாத்தீங்கன்னா ஹிந்து தான். அதை நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரிதான் கிறிஸ்துவுக்கும் புத்தருக்கும் எல்லாருக்கும் அப்பா அம்மா வந்து ஹிந்து தான். பாபா சொல்றாரு இதுல இருந்துதான் மற்ற தர்மங்களே உருவாகுதுன்றாரு. ஆதி சனாதனன் தேவி தேவதா தர்மத்துல இருந்துதான் மற்ற தர்மங்களே உருவாகுது. ஆதி சனாதனன் என்பது எந்த தர்மம் எந்த இனமாக இருந்தது என்பதை புரிந்து கொள்வதே கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது உண்மையிலே அவங்க சொல்றாங்க என்ன தர்மம் கேட்டா ஹிந்துன்றாங்க. சில டைம்ல சனாதனன் சொல்லி சொல்றாங்க. ஆனா அது எந்த தர்மம் எந்த இனமா இருந்ததுன்ட்டு புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆதி சனாதனர்கள் தேவி தேவதா தர்மத்தின் இனத்தவர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க உண்மையிலே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தேவி தேவதைகளா வாழ்ந்தவங்க. பிறகு 2வது நம்பரில் சந்திரவம்சி இனத்தவர்கள், பிறகு இஸ்லாமிய வம்சத்தின் இனத்தவர்கள். இதே வரிசையா வருதுன்றாரு. இந்த முழு மரத்தின் ரகசியம் வேற யாருமே புரிய வைக்க முடியாது. உலகத்திலேயே அவங்கவுங்க தர்மம் இந்தந்த டைம்ல வந்துச்சு, இதுதான் மரம்னு சொல்லிட்டு ஆதாம் ஏவாள்ல இருந்து யார் யார் வந்தாங்கன்றத புரிய வைக்கிற ரகசியம் வேற எங்கேயுமே புரிய வைக்க முடியாது பிரம்மகுமாரிகள் தவிர. இப்போது எத்தனை இனங்கள் உள்ளன என்பது பாருங்க சொல்லி கடவுளே சொல்றாரு. கடவுள் தான் நமக்கு சொல்றாரு. இப்ப பாருங்க எத்தனை தர்மம் உருவாயிருக்குது, எத்தனை கிளைகள் வந்திருக்குதுன்றாரு. இது பல வகையான தர்மங்களின் மரம்னு சொல்லி சொல்றாரு. இந்த விஷயங்களை தந்தையே வந்துதான் புத்தியில நமக்கு அமர செய்யறாரு. இது கூட ஒரு படிப்பாகுன்றாரு. இது தினமும் நீங்க படிக்கணும்ன்றாரு. அதெல்லாம் படிச்சு யாராவது வந்து கேட்டாங்கன்னா சொல்லும், இந்த பாருங்க இந்த தர்மம் இப்போல இருந்து வருது, இந்த தர்மம் இந்த டைம்ல வருதுன்ட்டு நீங்க புரிய வைக்கணும்ன்றாரு. அந்த படத்தெல்லாம் வச்சுக்கங்கன்றாரு. படத்தை வச்சு எல்லாம் கையில எடுத்து கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல நம்ம என்ன செய்யணும்? நமக்குன்னு இப்ப ஒண்ணுமே கிடையாது. படிக்கணும், யோகா பண்ணணும், அவ்வளவுதான். மற்றபடி நமக்கு வேலை கொடுத்துருக்கிறாரா? எல்லா வேலையும் அவரே முடிச்சு வச்சுட்டாரு. இது நம்ம தினமும் படிக்கணும். பகவானின் மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்து ராஜாக்கள்லாம் ராஜாவாக ஆக்குறேன்னு சொல்லி சொல்றார் கடவுள். அழியக்கூடிய செல்வங்களை தானம் செய்வதன் மூலம் பத்தித்த ராஜாவாக ஆகிவிட முடியும் சொல்றார் பாபா. இப்ப கீழே இப்ப இங்கே நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தானம் செய்யறோம். இப்ப அந்த கர்ணன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கே தெரியாதான், அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பாராம். அந்த மாதிரி இருந்தாருன்னா அவர் தூய்மையற்ற ராஜா. அந்த தூய்மையற்ற ராஜான்னு பாத்தீங்கன்னா அவங்க இங்கேயே தானம் செய்வாங்க. தானம் செஞ்சாலே அவங்க ராஜாவாயிட முடியும். நான் உங்களை அந்த அளவுக்கு தூய்மையாக ஆக்குகிறேன். அதாவது நீங்க 21 பிரிவுகளுக்கு உலகுக்கே எஜமானராக ஆகுறீங்க. நான் உங்களை எப்படிப்பட்ட ராஜாவாக்குறேன்னா ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக்குறேன். துவாபரைகள் வந்து உங்களுடைய நினைவு சின்னத்தை தான் வச்சு பூஜை பண்றாங்க அந்த ராஜாக்களே வணங்கக்கூடிய ராஜாக்களா ஆக்குறேன்றாரு. அங்க ஒருபோதும் அகால மரணம் ஏற்படாது. நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்களே அங்க ஆக்சிடென்ட் ஹார்ட் அட்டாக் எதுவுமே வராது. தனக்குரிய நேரத்துல சரீரத்தை விட்டுடுவாங்க. 150 வயசு ஆச்சா காட்சி கிடைக்கும், அந்த உடலை விட்டு போயிடுவாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை நாடகத்தின் ரகசியத்தை அப்ப புரிய வைக்கிறார். சினிமா நாடகம் போன்றவர்கள் உருவாக்கிறது இல்லையா, அது 3 மணி நேரம் ஓடுது. அதே மாதிரி இது 5000 வருஷம் சினிமான்ட்டு புரிய வைக்கிறார். ஆக இவைகள் மூலம் புரிய வைப்பதும் எளிதாகி விடுகிறது. இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லி நீங்க ஈஸியா புரிய வைக்கலாம். அந்த சினிமா எல்லாம் இருக்கிறது நமக்கு நல்லதுன்றாரு. ஏன்னா அதை வச்சுதான் நீங்க புரிய வைக்கிறீங்கன்றாரு. இன்றைய நாட்களில் பல நாடகங்கள் உருவாக்குறாங்க. இன்றைய நாட்கள் நிறைய சினிமா வருது இல்லையா, மனிதர்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்பட்டு விட்டது. அவை அனைத்தும் எல்லைக்குட்பட்டது. இப்ப சினிமானாலே எல்லாருக்கும் நாடகம் டிராமா சினிமானா எல்லாருக்கும் மோகம் அதிகமாயிடுச்சு, ஆர்வம் அதிகமா இருக்கு. நல்லா சாப்பாடை கூட விட்டுருவாங்க போல இருக்குது, சமைக்கிறத விட்டுருவாங்க போல. நாடகத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு அது பிடிக்குது எல்லாருக்கும். ஏன்னா அவ்வளவு ஆர்வம் அதுல இருக்குது. எல்லாமே அதெல்லாம் எல்லைக்குட்பட்ட விஷயம்ன்றாரு. ஆனா நம்மளது எல்லையற்ற நாடகம். நம்மளே ஒரு சினிமா தான் நடிச்சிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு அது தெரியல, நம்ம வாழ்க்கையே ஒரு டிராமா அப்படின்ட்டு. நம்மளது எல்லையற்ற டிராமான்றாரு. இந்த நேரத்தில் மாயின் பகட்டு அதிகமாக இருக்கிறது. இந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த மாயா ஷோ காட்டுதுன்றாரு. இப்போது சொர்க்கமாகவே ஆகிவிட்டதுன்ட்டு மனுஷங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ட்ரெஸ், அந்த ஏரோப்ளேனு எல்லாமே ஈஸியா இங்க இருந்து இங்க போறதுக்கு எல்லாம் ரொம்ப சைனாலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப
நிறைய மாயாவுடைய ஷோலாம் காட்டுறாங்க. முன்பு இவ்வளவு கட்டடங்கள்லாம் கிடையாதுன்றாரு பாபா. இங்கெல்லாம் எங்கேயாவது ஒரு வீடுதான் நம்ம பார்க்க முடியும். நீங்க வீடு மேல வீடு, வீடு மேல மாடி மேல மாடி மேல கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆக எவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது. பகவான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யறாரு எனில் மாயம் தனது சொர்க்கத்தை காண்பிக்கிறது. இப்ப மாயா ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னா, இங்கே வாழணும்னு எல்லாருக்கும் ஆசை வந்துருது. அந்த மாதிரி மாயா பண்ணிட்டு இருக்குது. அதனால அவங்க சொர்க்கத்துக்கு நீங்க என்ன சொர்க்கத்துக்கு கூட்டு வரீங்க, இதுவே சொர்க்கம் மாதிரி இருக்கு. அப்ப ஞானத்தை சொல்லி புரிய வைக்கவே முடியல. இவை அனைத்தும் மாயின் பழக்கம் ஆகுன்றாரு. இது வீழ்ச்சி அடைய வேண்டும். ஆனா இந்த மாயா வந்து எரிய போற அணைய போற விளக்கு ரொம்ப பிரகாசமா எரியிற மாதிரி மாயா இப்ப ஷோ காட்டுது. ஆனா இது கண்டிப்பா விழுந்துரும்ன்றாரு. எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இப்போது மாயை இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. மாயா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. நீங்கள் அதனிடமிருந்து முகத்தை திருப்பி கொள்ள வேண்டும். இப்ப மாயாட்ட நீங்க போகாதீங்க. பிகேஸ் நீங்க போய் அதுல மயங்கி விழுந்துடாதீங்க. அது ஷோ காட்டும். தந்தை இப்போது ஏழை பங்காளனாக இருக்கிறார். செல்வந்தர்களுக்கு சொர்க்கம் ஆகும். ஏழைகள் பாவம் நரகத்துல இருக்கிறாங்க. இந்த மாயா இந்த கலியுகத்துல பாத்தீங்கன்னா பணக்காரங்க நல்லா தான் இருக்கிறாங்க இல்லையா. அவங்களுக்கு வீடு வாசல் வசதி சாப்பாடு எல்லாம் கூட எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்குவாங்க. இன்னும் ஏழைகள் என்ன பண்ணுவாங்க, பாவம் எல்லாம் நரகத்துல இருக்கிறாங்க. ஆனா கடவுள் வந்து பாருங்க இந்த ஏழை பங்காளனா தான் இருக்கிறார். அவங்களுக்குதான் உதவி செய்யறாரு. ஆக இப்போது நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக ஆக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஏழைகள் தான் ஆஸ்தி அடைவாங்க. நீங்க சொல்ற ஞானத்தை காது கொடுத்து ஏழைகள் தான் கேட்பாங்க. பணக்காரவங்க டைமே இல்லைன்னு சொல்லுவாங்க. செல்வந்தர்கள் நாம் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கிறாங்க. சொர்க்கம் நரகம் இங்குதான் இருக்கிறது. பாபா சொல்றாரு, சொர்க்கமும் நரகமும் இதே பூமி தான்றாரு. இந்த அனைத்து விஷயங்களையும் இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. பாரதம் எவ்வளவு பிச்சைக்கார நாடாக ஆகிவிட்டது. பாபா சொல்றாரு, ஒரு காலத்துல பாரதம் தங்க குருவியா இருந்தது, செல்வம் மிக்கதாக இருந்தது. ஆனா அதுவே இப்ப பிச்சைக்கார நாடாக கடன் வாங்கிட்டு இருக்குது. எல்லா நாட்டிலையும் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் பாரதத்துல இருந்தது. இப்போது எவ்வளவு பழைய பொருட்களை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறாங்க. எத்தனை ஆண்டுகள் பழமையானதுன்ட்டு சொல்றாங்க. இப்ப அந்த வெள்ளம்லாம் வருது இல்ல, இப்ப அந்தந்த ஊர்ல என்னென்னமோ அந்த பழசெல்லாம் வெளியே வருதுன்றாங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த சோழர்களுடையது சேரர்களுடையதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. எலும்புகளை கண்டுபிடிக்கின்றனர். லட்சம் ஆண்டுகள் ஆனது என்று சொல்றாங்க. சில எலும்பெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எலும்பு வந்து லட்சக்கணக்கான ஆண்டுகளுடையதுன்னு சொல்றாங்க. லட்சம் ஆண்டுக்கான எலும்புகளை எப்படி வெளிக்கொணர முடியும்? இதெல்லாம் பொய்யின்றாரு பாபா. அது மாதிரி லட்சம் ஆண்டுக்கான எலும்புகளை எப்படி கொண்டு வர முடியுன்றாரு. பிறகு அதற்கு விலையும் எவ்வளவு அதிகமாக வைக்கிறாங்க. அந்த மாதிரி எதையாவது கண்டுபிடிச்சிட்டு அதை காசு கொடுத்து விக்கிறாங்கன்றாரு. காசுக்காக அந்த அந்த பொருளை வந்து விக்கிறாங்க. பொய் சொல்றாங்க. இது வந்து இத்தனை லட்சம் ஆண்டுகள் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா இது கலியுகம் இல்லையா, எல்லாரும் வாயில வந்து பொய் தான் வரும். அதுதான் யாரையும் நம்ப கூடாதுன்னு. பகுத்தறிவு சக்தி இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் ஏமாந்துவோம். நான் வந்து அனைவருக்கும் சர்க்கதி அளிக்கிறேன்ட்டு தந்தையே இப்ப புரிய வைக்கிறார். இவரிடம் பிரவேசமாகி வருகிறேன். கடவுள் சொல்றார், நான் எல்லாருக்கும் சர்க்கதி கொடுக்குறேன். ஏன்னா இது பொய்யான உலகத்துல மாட்டிட்டு இருக்கிறாங்களே, இப்ப நான் இவர் உடம்புல வந்து எல்லாருக்கும் சர்க்கதி கொடுக்குறேன். இந்த பிரம்மா சாக்காரி ஆவார். இவரே பிறகு சூட்ச்ம வதனவாசி பரிஸ்தாவாக ஆகிறாரு. அவரோ அவ்வியக்தமானவர். அந்த சிவபாபா நிராகாரா இருக்கிறார். ஆனா இவர் உடம்புல இருக்கிறாரு. ஆனா இப்ப அவ்வியக்தமாயிட்டு போயிட்டாரு. தந்தையே சொல்றாரு, நான் பல பிறவிலும் கடைசியில வரேன். யார் நம்பர் 1 தூய்மையாக இருந்தாரோ, கிருஷ்ணரா இருந்தாரோ, அவரே தான் நம்பர் 1 தூய்மையற்றவரா இப்ப ஆகிட்டாரு. அவருடைய உடம்புலதான் நான் வரேன். நான் இவரிடத்தில் வருகின்றேன். ஏனெனில் இவர் தான் பிறகு நம்பர் 1 தூய்மையாக ஆகும். யார ஃபர்ஸ்ட் மாத்தணுமோ அவர் உடம்புலதான் வந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் யார் வீணா போனாங்களோ அவங்க உடம்புல வந்து அவரை ஃபர்ஸ்ட் மாத்துறாரு. அப்புறம் தான் எல்லாரையும் மாத்துறாரு. அவர் மூலமா எல்லாரையும் மாத்துறாரு. நான் பகவான் அல்லது இன்னாராக இருக்கிறேன் என்று இவர் ஒருபோதும் கூறியது கிடையாது. இந்த பிரம்மா பாபா எப்பயுமே நீங்க என்ன நினைங்க, நான் தான் கடவுள்கிட்ட சொன்னதே கிடையாது. அவரு அது பிரம்மா பாபா என்னைக்குமே நான் பகவான்ட்டு சொன்னதே கிடையாது. ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இவரது உடலில் பிரவேசம் செய்து இவர் மூலமாக அனைவரையும் தூய்மையாக ஆக்குகின்றேன் என்று தந்தையும் சொல்றாரு. கடவுளும் சொல்றாரு. கடவுளும் பேசுவாரு பிரம்மா பாபா உடல் வந்து. அப்ப அவருதான் சொல்லுவாரு, நான் இந்த உடல்ல பிரவேசமாகி உங்களை தூய்மையாக்குறேன்ட்டு கடவுள் வந்து சொல்லுவாரு. ஆனா இவரு சொல்ல மாட்டாரு. அவர் உடம்புல கடவுள் சொல்வார், நீங்கள் அசரீரியாக வந்தீர்கள், பிறகு 84 பிறவிகள் எடுத்து நடிச்சீங்கன்ட்டு. இந்த ரகசியம்லாம் கடவுள் தான் சொல்றாரு. நீங்க புள்ளியாதான் மேல இருந்து வந்தீங்க, திரும்ப புள்ளியாதான் போவீங்க. புள்ளியா வந்தவங்கதான், உடம்பே இல்லாம வந்தவங்க இங்கதான் 84 உடல் எடுத்து நடிச்சீங்கன்றாரு. இப்போது அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார்.
தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்காங்க, தேக அபிமானத்தை விட்டுருங்க சொல்லி சொல்றாரு. இப்ப ஆத்மான்னு புரிஞ்சுட்டு இந்த தேகமே நான் கிடையாது, என்னைக்கானாலும் இந்த உடலை விட்டு போக போறேன், அப்படி இருங்க வாழுங்கன்றாரு. நினைவு யாத்திரையில் மட்டுமே இருக்க வேண்டும், பாபா மட்டும் நினைச்சிட்டு இருக்கணும், அப்பதான் கடைசியா ஒரு ஞாபகம் வரும், அது கூடவே போயிடலாம், வேற எந்த கஷ்டமும் கிடையாது. பாபா வேற எந்த கஷ்டமும் கொடுக்குறாரா? எல்லாத்துல இருந்து புத்தியை நீக்குங்க, என்ன நினைங்கன்றாரு. இதை தவிர வேற என்ன சொல்றாரு? யார் தூய்மையாக ஆவார்களோ, ஞானம் கேட்பாங்களோ, அவர்கள் தான் உலகத்துக்கு எஜமானரா ஆவாங்க. இந்த டைம்ல பாபா சொல்ற ஞானத்தை கேட்டு யார் மாறுறாங்களோ அவங்க கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, உலகத்துக்கு எஜமானரா ஆவாங்க. எவ்வளவு உயர்ந்த ஸ்கூல் இது! கற்பிக்கக்கூடிய தந்தை கூட எவ்வளவு ஈகோலெஸ்ஸா இருக்கிறாரு, அகங்காரமே கிடையாது. கள்ளங்கபடமற்ற போலாநாத் அவரு பதீத உலகில் பதீத சரீரத்தில் தான் வராரு. எங்கேயாவது அவரு கிருஷ்ணர் உடல்லையா வராரு இந்த வீணா போன உலகத்துல? அதுவும் இந்த சரீரமும் நிலையற்ற சரீரத்துலதான் வராரு. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அவருக்கு தங்கத்தினால் எவ்வளவு நல்ல நல்ல கோயில் கட்டினீங்க, சோம்நாத் கோயில்லாம் கட்டி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உங்களை சொர்க்கத்துக்கே எஜமானராக ஆக்குகிறேன், தூய்மையற்ற சரீரத்தில் தான் நான் அமருகிறேன். பிறகு பக்தி மார்க்கத்தில் நீங்க என்ன சோம்நாத் கோயிலில் அமர செய்றீங்க, நான் உங்களை மாத்துறதுனால இந்த பதீத சரீரத்துல வரேன். அதான் நந்தி, அந்த நந்தி உடல்ல தான் வராரு, நமக்கு ஞானம் சொல்றாரு. பிறகு நம்ம பக்தியில அவருக்காக கோயில் கட்டோம்னு சொல்லி சொல்றாரு. தங்கம் வைரத்தினால் கோயில் கட்டுறீங்க, நம்ம என்ன பிரதிபலம் செய்யறோம்? கடவுள் இவ்வளவு செய்யறாரு, அவருக்காக நம்ம என்ன செய்யறோம்னா பக்தி ஆரம்பிச்சோம்னா அவர் கோயில் கட்டணும், அதுதான் நம்ம பிரதிபலம் தான் அவருக்கு செய்யறோம். அவர் செஞ்ச நமக்கு நல்லதுக்காக, அவருக்காக நம்ம செய்யற ஒரே விஷயம் அவருக்கு கோயில் கட்டுறோம் பக்தியில. தங்கம் வைரத்தினால் கோயில் கட்டுறீங்க, ஏனெனில் நம்ம சொர்க்கத்துக்கே எஜமானர்களாக ஆக்குறாரு இல்லையா, அதனாலதான் நம்ம அது மாதிரி கட்டுறோம். அதனால கவனிப்பு செய்யறீங்க. இந்த அனைத்து ரகசியங்களையும் புரிய வைத்து இருக்கின்றார். இது எல்லாமே கடவுள் தான் நமக்கு புரிய வைக்கிறார். இப்படி எல்லாம் நம்ம பக்தி பண்ணி வந்தோம், இப்ப கடைசியா நம்மளுக்கு இப்படி எல்லாம் ஞானம் கொடுத்து நம்மள கூட்டு போய் சொர்க்கத்துல விட்டாரு, அதுக்காக தான் நம்ம பக்தி பண்ணோம். இந்த ரகசியம் எல்லாமே கடவுளே இப்ப புரிய வைக்கும் போதுதான் நமக்கு தெரியும். பக்தி முதலில் கலப்படம் மட்டும் இருந்தது. ஃபர்ஸ்ட் பக்தி கலப்படம் இல்லாம ஒரே ஒருத்தரை தான் நினைக்கிற பக்தி இருந்தது. நிறைய பேரை நினைக்க மாட்டாங்க, ஒரே லிங்க வழிபாடுதான் இருந்தது. ஒருத்தர் தான் கடவுள் ஜோதி ரூபமா இருக்கிறாருன்னு வழிபட்டாங்க. பிறகுதான் அப்படியே அப்படியே விநாயகர், லட்சுமி நாராயணன், தேவி தேவதைகளை வழிபட்டாங்க. லட்சுமி நாராயணன், ராமர், சீதை, அப்படியே இப்ப ஒரு கல்லை கூட நட்டு வச்சு அந்த கல்லை தான் கடவுள் நினைச்சுக்கிறாங்க. அப்படியே எல்லாரையும் மனுஷங்களையும் கும்பிடுறது அந்த மாதிரி ஆயிடுச்சு. பிறகு கலப்படம் ஆகிவிட்டது. இன்றைய நாட்களில் பாருங்கள், மனிதர்களுக்கு கூட பூஜை செய்து கொண்டிருக்காங்க. 5 தத்துவங்களான இந்த உடலை பூஜை செய்யறாங்க, காலெல்லாம் கழுவி குடிக்கிறாங்க. மனுஷங்களை கூட கடவுளா வழிபடுறாங்க. அந்த அளவுக்கு தமோ பிரதான புத்தியா நம்புறது யாரோனாலும் நம்புறது. கங்கை கரையில் சிவோகம் என்று கூறி அமர்ந்துடுறாங்க. தாய்மார்கள் சென்று பாலாபிஷேகம் செய்யறாங்க, பூஜை கூட செய்யறாங்க. இந்த தாதா கூட தானே செய்திருக்கின்றார். இந்த பிரம்மா பாபா கூட பக்தி செஞ்சுட்டு வந்தவர் தான். அவர் தான் நிறைய பக்தி பண்ணிட்டு வந்தவர் நம்மளோட. அதனாலதான் அவரோட அவர் ஃபர்ஸ்ட் ஞானம் கொடுத்துருக்கிறாரு. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, வா ஃபர்ஸ்ட் உனக்கு ஞானம் கொடுக்குறேன்ட்டு கொடுத்துருக்காரு. அவர் கூட நிறைய இந்த கங்கை கரையில போயிட்டு பூஜை எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. நம்பர் 1 பூஜாரியாக அவர் தான் இருந்தார் அல்லவா? ஆச்சரியம் அல்லவா? தந்தை சொல்றாரு, இது ஆச்சரியமான உலகமாகும். பாபா சொல்றாரு, இது டிராமா, இப்படிதான் இருக்கு, இது ஆச்சரியமான உலகங்கள். சொர்க்கமாக எப்படி ஆகிறது, நரகமாக எப்படி ஆகிறது, அனைத்து ரகசியங்களையும் குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். கடவுள் நமக்கு எல்லாத்தையும் சொல்றாரு. இது எப்படி சொர்க்கமா இருந்தது ஒரு காலத்துல, இப்ப எப்படி நரகமா ஆயிருக்குது. இந்த ஞானம் சாஸ்திரங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனா நீங்க ராமாயணம், மகாபாரதம் எது படிச்சாலும் இந்த ஞானம் அதுல இருக்காதுன்றாரு. அது தத்துவ சாஸ்திரங்களாகும், இது ஆன்மீக ஞானமாகும். இதை ஆன்மீக தந்தை பிராமணர்களாகிய உங்களை தவிர வேற யாருக்கும் கொடுக்க முடியாதுன்றார். ஆன்மீக தந்தை அவர் தான் சொல்ல முடியும், மற்றும் நம்ம தான் இந்த ஞானத்தை சொல்ல முடியும், வேற யாராலையும் இந்த ஞானத்தை சொல்ல முடியாதுன்றாரு. மேலும் பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாரும் இந்த ஆன்மீக ஞானத்தை அடையவும் முடியாது. பாருங்க, உங்களை தவிர யாருக்குமே இந்த ஞானம் கிடைக்காதுன்றாரு. நீங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த ஞானத்தை காதால கேட்பீங்க, வேற யாரும் இதை அடைய முடியாதுன்றாரு. ஏன்னா ஒத்துக்கிறவங்களே நம்ம தான் இதை ஒத்துக்கிட்டு இதை படிப்போம். எதுவரை பிராமணன் ஆகவில்லையோ அதுவரை தேவதையாகவும் ஆக முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பிகே ஆகலன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது, தேவதையாகவும் ஆக முடியாது. சிலர் சென்டர் பக்கமே வரமாட்டாங்க, பிரம்மா பாபாவே ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? சொர்க்கத்துக்கு போனோம்னா நம்ம பிகே ஆகணும், சென்டருக்கு வரணும், எல்லாரோடையும் ஒத்து உழைக்கணும், எல்லாரோடையும் கடைசி வரைக்கும் பிகேவா இருந்தாதான் நம்ம சொர்க்கத்துக்கே தேவதையா ஆக முடியும். அதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது.
நந்தியை பார்க்காம சிவனை பார்க்க முடியுமா? எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்குது. அதனால எல்லாத்தோடயும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாதான் நம்மளால தேவதை ஆக முடியும். பகவான் நமக்கு படிப்பு கற்பிக்கின்றார். கிருஷ்ணர் அல்ல என்ற குஷி குழந்தைகளாக உங்களுக்கு அதிகம் இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. கடவுளே எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. கிருஷ்ணர் வந்து சொல்லி கொடுக்கல. கிருஷ்ணர் இந்த நேரம் இருக்கிறாரா? இல்லையே. அப்ப எவ்வளவு குஷி இருக்கணும். கடவுளே வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. உங்களுக்கு குஷி அவ்வளவு இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாயின் பகட்டு மிக அதிகமாக இருக்கிறது. கலியுக இறுதியில மாயா ரொம்ப ஷோ காட்டுகின்றாரு. இதனிடமிருந்து தனது முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். நீங்க நம்பாதீங்க மாயாவை. இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். காணல் நீர் மாதிரி இருக்கும். எல்லாமே ஷோ தான்றாரு. இதுட்ட இருந்து முகத்தை திருப்பிக்கணுங்க. நாம் இப்போது புருஷோத்தமனாக ஆகிட்டு இருக்கிறோம். இப்ப உத்தமர ஆத்மாவா நம்ம ஆகிட்டு இருக்கிறோம். பகவானே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, கற்பிக்கின்றார் என்ற குஷியில் மெய் செலுத்து போகும். யாருக்காவது இந்த வாய்ப்பு கிடைக்குமா? கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாரு. இந்த ஞானத்தை யார் சொல்றது? சிவனே வந்து சொல்லிட்டு இருக்காரு. நம்மள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இதை சொல்லிட்டு இருக்கிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்குது. ஆனா சொன்னது யாரு? கடவுள் தான். ஒரு லெட்டர் ஒருத்தவங்க எழுதுனாங்க. அத வந்து சொல்லுங்கன்னா கண்ணு தெரியாது அந்த பாட்டிக்கு. அதனால லெட்டர் படிக்கிறோம் நம்ம. அதனால அந்த லெட்டரை படிச்சு அதை ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்குது. ஆனா லெட்டர் எழுதினவங்க வேற யாரும், சொல்றது அந்த பொண்ணு. அப்ப வந்து அந்த பொண்ணு அந்த லெட்டரை சொல்லிட்டு இருக்குது இல்ல இல்லையா? வேற யாரோ சொன்னதைதான் அந்த பாட்டிக்கு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரிதான் இது கடவுளே சொன்னது. கடவுள் சொல்றாரு, நம்மலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டே அதை படிச்சுட்டு இருக்கிறோம். நமக்கும் அதை சொல்லிக்கணும், நம்மளும் மாறணும், மற்றவங்களுக்கும் அதை சொல்லணும். அதனால சொல்றவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்க கூடாது. கடவுளே இதை நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாருன்ட்டு கேட்கணும். அப்பதான் மெய் செலுத்து போகும் குஷியில எனக்கு கடவுளே வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. யாருக்காவது இந்த மாதிரி கடவுள் டீச் பண்ணுவாரான்ட்டு மெய் செலுத்து போகணுன்றாரு. இரண்டாவது பாயிண்ட், உலக ராஜ்ய வாக்கியம் அடைவதற்காக தூய்மையானால் போதும். எவ்வாறு தந்தை அகங்காரமற்றவராகி தூய்மையற்ற உலகில தூய்மையற்ற சரீரத்துல வராரோ அவ்வாறு பாப் சமான் அகங்காரமற்றவராகி சேவை செய்யணும். கடவுளுக்கு என்ன தலையெழுத்து இந்த கலியுகத்துல வரணும், இந்த மாதிரி உண்மை தூய்மையில்லாத சரீரத்துல வரணும்ட்டு அவரே வந்து எவ்வளவு அகங்காரம் இல்லாம சேவை செய்யறாரு. நீங்க மட்டும் ஏன் கோச்சிக்கிட்டு போயிடுறீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனைனா கோச்சிக்கிறீங்க. ஆனா சென்டருக்கே திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு போயிடறாங்க சரியா பேர். அதனால பாபா சொல்றாரு, நீங்க பாப் சமான் ஆகணும்னா அந்த அகங்காரமே இருக்கக்கூடாது. அகங்காரம் இல்லாம இருக்கிறவங்கனாலதான் சேவையே செய்ய முடியும்ன்றாரு. கோச்சிக்கெல்லாம் போனா சேவையே பண்ண முடியாது. அப்ப பாப் சமான் ஆகணும், சிவனுக்கு சமான் ஆகணும். அவரை மாதிரி போலோநாத் கள்ளங்கபடம் இல்லாம இருக்கணும், அகங்காரமே இல்லாம இருக்கணும்ன்றாரு. அப்பதான் சேவை செய்ய முடியும்ன்றாரு. வரதானம். ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்களையும் பேணக்கூடிய அனைத்து பற்றுக்கோடுகளில் இருந்தும் விடுபட்ட சம்பூர்ண பரிசா ஆகுக. எல்லா சம்பந்தமும் ஒரே பாபா, ஒரு சிவபாபா கூட வைக்கணும். அந்த மாதிரி எல்லா பற்றுல இருந்தும் விடுபட்ட இருக்கக்கூடிய, அப்பதான் பரிஸ்தாவா ஆக முடியும், சம்பூர்ண பரிஸ்தாவா ஆக முடியும். வரிஸ்தாவானாதான் தேவதையா ஆக முடியும். ஃபர்ஸ்ட் பரிஸ்தாவே ஆக காணும், அதுக்குள்ள தேவதையா எப்படி ஆக முடியும்? எல்லாத்துல இருந்து விடுபடணும். எதுவுமே எனக்கு கிடையாது, ஒருவரோட எல்லா சம்பந்தியும் இணைங்கன்றாரு. அப்ப தானாவே எல்லாம் கட்டாயிருன்றாரு. ஏன்னா அவங்கவுங்க எல்லாரும் பாபா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான். நம்ம வந்து நம்ம தான் இந்த உலகத்தையே பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கிற மாதிரி நம்ம நினைப்போம். நம்ம பூனை கண்ணு மூடிட்டா உலகமே இருந்துடும் அது நினைச்சுக்குமா. ஆனா அது செத்தா கூட ஒண்ணும் ஆகாது. எல்லாமே எல்லாம் கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கும். அது மாதிரி நம்ம நினைக்கிறோம் நம்ம இல்லைன்னா அந்த உலகமே எங்காது. எல்லாமே கரெக்டா இயங்கும். நம்ம இல்லைன்னா கூட எல்லாமே இயங்கும். நீங்க ஏன் அப்படி நினைச்சுக்கிறீங்கன்ற எல்லாமே கரெக்டா டிராமா படி நடக்குது. நீங்க இல்லைன்னா எதுவுமே நடக்காதெல்லாம் நினைக்காதீங்க, எல்லாமே நடக்கும்ன்றது. அதனால இப்ப நீங்க ஒரு பாபாவை சம்பந்தத்துல பேணுங்க, மற்ற எல்லாத்தில இருந்தும் விடுபட்டுருங்க. அந்த மாதிரி ஆகுறவங்க தான் சம்பூர்ண பரிசா ஆகுதுன்ற வரதானம் கொடுக்குறாரு. எப்படி ஒரு பொருளை உருவாக்கும் போது அது உருவாகி தயாராகிவிட்டால் அது தனது பற்றுக்கோட்டை விட்டு விடுகிறது. அது போல எந்த அளவு சம்பன்ன ஸ்டேஜின் சமீபமாக வந்து கொண்டே இருக்கிறீங்களோ அந்த அளவு அனைவரிடமிருந்து விலகி கொண்டே செல்வீர்கள் பாருங்க. ஒரு பொருளை உருவாகும் போது இந்த அல்வாலாம் இருக்கு பாருங்க, அது செய்யும் போது அப்படியே ஒட்டிக்கிட்டுதான் இருக்கும், வானல் வெளியே வராது. அப்படியே தயாராயிடுச்சு, கடைசியா வந்துச்சுன்னா அது நெய்யெல்லாம் விட்டுட்டு அந்த வானலையும் விட்டுட்டு தனியா வந்துடும். அதுதான் இந்த பற்ற விடுறது சமம். அதாவது எதுவும் என்னது இல்லை இந்த உலகத்துல, எதுவுமே என் கூட வராது, யாரும் வரமாட்டாங்க, நான் தனியா வந்தா தனியா போகணும். அந்த மாதிரி
கடைசியில சம்பன ஸ்டேஜ் வரும்போது சமீபத்துல நீங்க எப்ப பாப் சமான் வந்துட்டீங்களோ அப்ப எல்லார்ட்ட இருந்து விலகிருவீங்க. ஒரு பாபா தான் எனக்குன்ட்டு விலகிருவீங்கன்றாரு. வாழ்ந்தாலும் எல்லாரோடய அன்பா இருப்பீங்க. எல்லாரும் அதுக்காக விலகிட்டீங்கன்னா உடனே எல்லாரையும் விட்டு காட்டுக்கு போயிடும் அப்படிலாம் கிடையாது. உடம்புலதான் இருந்தாலும் ஆத்ம உணர்வுல இருப்போம். பற்று இருக்காது. எல்லார்ட்ட இருந்து விலகி இருப்போம். அன்பா இருப்போம். எல்லார்ட்டையும் நம்ம கிட்ட அன்பு அனுபவமாகும். எல்லாரும் நமக்கு கூட இருப்பாங்க. ஆனா அந்த பற்று நமக்கு யார் மேல இருக்காது. அன்பா இருக்கும். எப்போது அனைத்து பந்தனங்களில் இருந்தும் உள்ளுணர்வு மூலம் விலகி விடுகிறீங்களோ, உள்ளுணர்வால எனக்கு ஒரு பாபா தான் அப்படின்ட்டு நீங்க வச்சுட்டு மற்ற எல்லாரையும் அன்பா பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தீங்கன்னா எல்லா பந்தனத்துல இருந்தும் உங்களுக்கு உள்ளுணர்வு விலகிடும். அப்ப இவங்க 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 இருந்தாதான் நான் இருப்பேன், இவங்க நான் சொல்றதான் கேட்கணும், இதெல்லாம் பற்று, இதுல இருந்தெல்லாம் நீங்க விடுபட்டுருவீங்க. அதாவது எவரிடத்திலும் பற்றுதல் இல்லாமல் போகிறது. உடம்பு மேல கூட வரக்கூடாது பற்று. இந்த உடம்பு எனக்கு வேணும், அதை விட மாட்டேன்னு பிடிச்சிருந்தா அப்புறம் எப்படி மேல போறது? அப்புறம் எப்படி நம்ம அடுத்த உடல் நமக்கு கிடைக்கும்? சூப்பரான தேவதை உடல். அவ சொர்க்கத்துக்கு போகாம இங்கேதான் வந்து போறோம் இல்லையா? அதனால உடலை கூட விடுறதுக்கு ரெடியா இருக்கணும். எவரிடத்திலும் பற்றுதல் இல்லாமல் போகுதோ அப்போதுதான் நீங்க சம்பூர்ண பரிசுத்தா ஆயிடுவீங்கன்றாரு. ஒருவருடன் அனைத்து உறவுகளையும் கடைபிடிப்பதுதான் சென்று சேர வேண்டிய இலக்காகும். நீங்க எல்லாத்தையும் ஒரு பாபாவோட எல்லாமே எனக்கு அவரு தான். எனக்கு தந்தை, தாய், மகன், எந்தெந்த உறவெல்லாம் இப்ப உங்களுக்கு இருக்குதோ எல்லாத்தையும் அவரா நினைச்சுக்காங்க. அவ்வளவுதான். இங்க இருக்கிறவங்கள நினைக்காதீங்க. இங்க இருக்கிறவங்க நினைச்சா பற்றுதான் ஏற்படும். அப்புறம் அவங்க எல்லாமே நம்மளால இருக்க முடியாது. இதெல்லாம் தேவையா? அதனால ஒரு பாபா தான் எனக்கு எல்லா உறவுன்னு சொல்லி கடைபிடிக்கிறது தான் சென்று சேர வேண்டிய இலக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் பக்தி மார்க்கத்துல யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் நமக்கு எவ்வளவு அழகா புரிய வைக்கிறாரு பாருங்க. சம்பூர்ண பரிசுத்தாவா ஆகணும்னா இதெல்லாம் விதின்றாரு. இப்ப நீங்க உங்க பற்று வைக்கணுமா, பாபா மேல வைங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரெஸ், இந்த உடம்பு வேணுமா, பரிசுத்தா உடலை எடுத்துக்கோங்க. ஏன் இந்த உடலை சாக்கார உடல் ஒரு நோய் நொடியுமா கிடக்குது? இந்த உடலை நமக்கு வேணாம். பரிசுத்தா உடல் மேல பற்று வைங்க, பாபா மேல பற்று வைங்க. நான் பரிசுத்தா அப்படின்ட்டு அந்த சூட்சும உடலை பிடிச்சுக்கோங்க. ஈஸியா நம்மளுடைய கரை சேர்ந்துடும் நம்ம கதை. இதன் மூலம்தான் கடைசி பரிசுத்தா வாழ்க்கையின் குறிக்கோள் சமீபத்தில் அனுபவமாகும் சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க எல்லா உறவையும் பாபாட்ட வைக்க வைக்க பரிசுத்தாவா ஆயிடுவீங்க. கடைசி பரிசுத்தா வாழ்க்கையின் குறிக்கோள் சீக்கிரம் கிட்டகத்துல அனுபவம் ஆகும்ன்றாரு. அப்போது புத்தி அலைவது நின்று போகும். அப்ப இங்க எங்கேயும் புத்தி அலைவது இல்லையா? உடம்பு மேல, உறவுகள் மேல, அவங்க என்னன்னாங்க இவங்க என்னன்னாங்கன்னு தெரியல. எல்லாம் புத்தி ஏன் இப்ப அலைப்பாயுதுன்னா எல்லார் மேலயும் பற்று எல்லார் மேலயும் இருக்குது நமக்கு புத்தி. அதெல்லாம் அலையிறது நின்னுடும்னு சொல்லி சொல்றாரு. ஒரு பாபா கிட்ட கனெக்ஷன் போகும்போது மற்றவங்களை பத்தி யோசிக்கிறதே நின்னுடும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா எல்லாரையும் அவர் பாத்துக்க போறாரு. நம்ம இல்லைனாலும் இந்த உலகம் இயங்கதான் போகுது. நம்ம ஏன் அடுத்தவங்க பத்தி கவலைப்படணும்? பரிசுத்தாவா இருந்துட்டோம்னா எல்லாருக்கும் துக்கம் கிடையாது, யாருக்கும் கஷ்டம் கிடையாது. வாழும்போதே பரிசுத்தாவா இருந்துட்டு நம்மளும் பறந்து அப்படியே போயிடலாம். ஸ்லோகன்: அன்பு என்பது அத்தகைய ஒரு காந்தமாகும். அன்பு ஒரு மேக்னெட் மாதிரின்றாரு. குடிச்சு எல்லாரும் இருக்குன்றாரு. அதே பற்று வச்சீங்கன்னா அவங்கள்ட்ட பிச்சுன்னு போயிடுவாங்க. எல்லாரும் யாருமே கிட்டக்கே வரமாட்டாங்க. எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா யாரு கிட்டக்க வருவாங்க? இதே அன்பு வச்சு பாருங்க, லவ், ஆன்மீக அன்பு அத்தகைய ஒரு மேக்னட்ன்றாரு. அது எல்லாரையும் கிட்டக்க கூட்டு வரும்ன்றாரு. அது நிந்தனை செய்பவரையும் கூட அருகில் கொண்டு வந்துடும். உங்களை யார் திட்டுறாங்களோ அவங்களே உங்க கிட்டக்க ஓடி வருவாங்க. அந்த மாதிரி ஒரு மேக்னெட் அன்புன்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி.